ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயிட் டாக்ஸ். 2000 ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர் படத்தோட கதை தான் இப்போ கம்ப்யூட்டர் நான் ரேட் பண்ண போகிறேன். சின்ன வயசுல இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸை மட்டும் நான் திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிரமாதமாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த ஸ்டண்ட் அப், அந்த கேமரா ஆங்கிள், மியூசிக் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ஏகப்பட்ட இடங்களில் இந்த படத்தில் வர வசனங்களாக இருக்கட்டும், அவங்க பிக்சரைஸ் பண்ண விதம், அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போயிடும். இந்த படத்தோட டேரக்டர் ரிட்லி ஸ்காட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் மேக்கர். எப்படின்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஜேம்ஸ் கேமரன், மைக்கேல் பே, பீட்டர் ஜாக்சன், ருசோ பிரதர்ஸ், இவங்களாம் ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல, அந்த கிளப்பில் வரக்கூடிய டேரக்டர் தான் ரிட்லி ஸ்காட். இவங்களுடைய படங்கள் அவங்க சொந்த நாட்டில் மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் அடையாமல் உலக அளவில் மொழி, மதம், நாடு, இனம், அந்த கலாச்சாரம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் கொண்டாடக்கூடிய வகையில் இருக்கும் இந்த டேரக்டர்ஸோட படங்கள் எல்லாமே. தேட்டரில் போய் அப்படியே காசு அள்ளுவாங்க. அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் எடுக்கக்கூடிய டேரக்டர் வரிசையில் வருவார். இவங்களுக்கு அப்புறம் தான் அது மார்டின் ஸ்கார்சியாக இருக்கட்டும், டாரண்டினோவாகவே இருக்கட்டும், டேவிட் ஃபின்ச்சராக இருக்கட்டும், அவங்களுடைய படங்களும் சூப்பராக இருக்கும், நல்லாவே சக்ஸஸ் அடையும். இருந்தாலும் அவங்க காட்சிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், இவங்க காட்சிப்படுற விதமே, இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரிட்லி ஸ்காட்டோட எல்லா படங்களும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு படத்தோட கதை நரிஷன் நான் நிச்சயமாக பண்ணுவேன். இப்போ நான் கிளாடியேட்டர் படத்தோட கதை நரிஷன் பண்ணுறேன். அன்கட் வெர்ஷனில் இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 51 minutes. நான் அன்கட் வெர்ஷனுடைய கதை தான் இப்போ நான் நரேட் பண்ண போகிறேன். கட் வெர்ஷனில் 2 hours 35 minutes தான் வரும். உங்களுக்கு ஒரு வேளை 2 hours 35 minutes படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இவர் இவ்வளோ விஷயம் நரேட் பண்ணியிருக்காரு, படத்தில் இந்த விஷயங்கள் தான் இருக்குது, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க போலன்னு நினச்சிக்கலாம். வாங்க இப்போ கிளாடியேட்டர் படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம், கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதை நடக்கிற காலம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இறந்து 180 வருஷத்துக்கு அப்புறம் 180 AD. அந்த காலகட்டத்தில் ரோம் அவங்களுடைய பவரில் உச்சத்தில் இருந்தாங்க. அவங்க எந்தளவுக்கு நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா, டெசர்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்காவிலேருந்து நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து வரைக்கும் அவ்வளோ நாடுகளை போரில் ஜெயிச்சு அவ்வளோ பெரிய ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க எதிர்த்த ஆள் ஜெர்மானிய பார்பேரியன்ஸ். கடைசியாக அந்த ஜெர்மானிய பார்பேரியன்ஸ் கிட்டேருந்து ரோமில் எப்படியாவது ஒரு அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் பேரரசர் மார்க்கஸ் அர்லியஸ் என்றவர் இந்த ஜெர்மானிய பார்பேரியன்ஸ் அகெயின்ஸ்டாக 12 வருஷம் யுத்தம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த போரும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிப்பாங்க. அது வின்டர் சீசன். அந்த பனி காலத்தில் மார்க்கஸ் அர்லியஸுடைய படை வீரர்கள்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஜெர்மானிய பார்பேரியன்ஸ் அந்த காட்டு மிராண்டிகள் அந்த பக்கம் இருப்பாங்க. மார்க்கஸ் அர்லியஸ்க்கு வயசாயிடுச்சு. அவருக்கு ஒரு படைத்தளபதி இருப்பார். அவர் மேக்சிமஸ், ஜெனரல் மேக்சிமஸ். அவரை பார்த்தாவே அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாமே மரியாதை செலுத்துவாங்க. அவர் தான் கதாநாயகன் மேக்சிமஸ். நடந்து வரும்போது எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. மேக்சிமஸ் குவிண்டஸ் கிட்ட பேசுவார். அவர் ஒரு கமாண்டர், குவிண்டஸ் என்றவர். என்னென்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க படையிலேருந்து ஒரு தூதுவனை ஜெர்மானிய பார்பேரியன்ஸை பார்க்க அனுப்பிச்சிருப்பாங்க. என்ன சண்டை போடலாமா இல்லை சமாதானம், அதாவது சரணடைஞ்சிடுறீங்களா அப்படின்றதுக்காக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதை பற்றி கேட்பார். போனவன் திரும்பி வந்துட்டானா கேட்பார். இல்லை எந்த அறிகுறியும் இல்லை. அவன் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு மேக்சிமஸ் கேட்க குவிண்டஸ் சொல்வார் 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்ல, இன்னொருத்தன் கேட்பான், அவங்கள எதிர்த்து நம்ம இப்போ சண்டை போடுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு மேக்சிமஸ் சொல்லுவார், சீக்கிரமே அதுக்கான பதில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன மாதிரியே போன தூதுவன் திரும்ப வருவான். ஆனால் உயிரோடு இல்லை. அவன் தலையை துண்டிக்கப்பட்டு அப்படியே முண்டமாக குதிரையில் உட்கார வச்சு அவனை பணமாக பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படியே ஆடி ஆடி வந்ததை பார்த்த மேக்சிமஸ்க்கு செம்ம கோவம் வரும். அவருடைய சோல்ஜர்ஸை பார்த்து சொல்லுவார், என்னுடைய சிக்னலுக்காக காத்து கிடங்க, நான் எப்போ சிக்னல் கொடுக்குறனோ அப்போ நரகத்தோட வாசல் அவங்களுக்கு திறந்து வைங்க, வெட்டி காலி பண்ணி அவங்க நரகத்துக்கு பார்சல் பண்ணிடலான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற வீரர்கள்கிட்ட என்ன சொல்லுவார்னா, இன்னிலேருந்து சரியாக 3 வாரத்தில் என்னுடைய விவசாய நிலத்தில் நான் அறுவடை பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் எங்கெங்கே இருக்க போகிறீங்களோ அங்கங்கேயும் நீங்களும் இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து சண்டை போடுங்க. ஒருவேளை என்னை விட்டு வேலைக்கு நீங்கள் தனியாக போயிட்டுருக்க மாதிரி தோணுச்சுன்னா, உங்கள் குதிரையில் உங்கள் பச்சை பசையில் இருக்கிற விவசாய நிலத்தில் சூரிய ஒளி உங்கள் மேலே பட்டு அப்படி நீங்கள் ட்ராவல் ஆகிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எப்போயோ செத்துட்டீங்க, சொர்க்கத்தில் தான் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு விளையாட்டாக சொல்லுவார். எல்லோரும் சிரிப்பாங்க. அதுக்கு நம்ம தனியாக இருந்தால் சொர்க்கத்துக்கு தான் போவோம், ஒன்றா இருந்தால் வாழ்வோன்றதுக்காக சொல்லுவார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்ம அடுத்த சங்கதியிலையும் எதிரொலிக்கும். வாங்க ஸ்ட்ரென்த் அண்ட் ஹானருக்காக நம்ம சண்டை போடுவோம் நாட்டுக்காக அப்படின்னு சொல்ல, எல்லாரும் சேர்ந்து அப்படியே போய் அந்த ஜெர்மனிய பார்பரியன்ஸ் எகென்ஸ்டாக வில், அம்பு, கத்தி, குதிரைப்படையில் போட்டு அடிப்பாங்க. மார்க்கஸ் அர்லியஸ் அந்த சண்டையை பார்ப்பார். அவர் வயசானவர் ஆகிட்டார் அந்த அரசர். மேக்சிமஸ் இறங்கி போய் அந்த ஜெர்மனிய பார்பரியன் லீடரே காலி பண்ணுறோம். அப்புறம் தான் மார்க்கஸ் அர்லியஸ் அந்த பேரரசர் இருக்காரில் அவர் கொஞ்சம் பெருமூச்சியே விடுவார். இந்த மார்க்கஸ் அர்லியஸ்க்கு 2 பசங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் ருசிலா, பையன் பேர் கமோடஸ். இந்த கமோடஸும் லுசிலாவும் அவங்க அப்பாவை பார்க்கலாம், அவர் தான் சண்டை போட்டுருக்காருல, குதிரை வண்டியில் போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது கமோடஸ் அவங்க அக்கா கிட்டே கேட்பான், நீ சொன்ன மாதிரி உண்மையாகவே அப்பா 10 வருஷமாக உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு கேட்க, அவங்க அக்காவும் சொல்லுவாள், ஆமாம் இஸ் டைங் ஃபார் த பாஸ்ட் 10 years அப்படின்னு சொல்லுவாள். நிஜமாவா அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த தகவல் சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்க,
அவங்க அக்கா சொல்லுவா, ஒரு வேளை மிஸ் பண்ணியிருப்பார் போல், அவர் நினைவில் இருந்திருக்காரு போல் நம்மக்கிட்ட சொல்லணுன்ட்டு. சரி நம்மக்கிட்ட தான் சொல்லலை, செனட்டர்ஸ் கிட்டேயாவது லெட்டர் மூலிமா தெரியப்படுத்தியிருப்பார்ல அப்படின்னு வந்து கமோடோஸ் லுசிலா கிட்ட கேட்பான். ஏன் அப்படி கேட்குறான்னா, இந்த செனட்டர்ஸ் வந்து அரசர் இல்லாத சமயத்தில் அவங்க தான் ஆட்சி பண்ணுற மாதிரி இருக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் தான், பாலிட்டிஷியன்ஸ் தான் செனட்டர்ஸ். ஸோ அரசர்கிட்ட மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அரசர் அப்புறம் அதை பண்ணுவார். சரி நம்மக்கிட்ட அப்பா சொல்ல நம்மளை மறந்துட்டார், ஓகே. செனட்டர்ஸ் கிட்டே எனக்கு உடம்பு முடியலப்பா, அவ்வளோதான் என் காலம் முடிய போகுதுன்ட்டு அவங்ககிட்ட லெட்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்க, லுசிலா வந்து திட்டுவா அவங்க தம்பியை பிடிச்சிக்கிட்டு. ஏன்டா 2 வாரமாக அவங்க கூட நான் அந்த வண்டியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன், இதே விஷயங்கள் தான் நான் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை தான் அரசராக்குவார், நீ பயப்படாத அப்படின்னு வந்து சொல்லுவாள். இவனுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். இவனுக்கு ஆசை. மார்க்கஸ் அர்லியஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமோடோஸ் தான் வந்து ரோம் பேரரசோட சக்கரவர்த்தி ஆகணும், எம்பரர் ஆகணும், பேரரசர் ஆகணுன்ற ஆசை. அவன் அப்படியே அவங்க அக்கா கூட அந்த குதிரை வண்டியில் வந்ததுக்கப்புறம் யுத்தம் நடக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவான். அவன் அந்த வண்டியிலேருந்து இறங்கி தனியாக இன்னொரு குதிரையில் ஏறி அவங்க அப்பாவை பார்க்க போவான். அவங்க அப்பா மார்க்கஸ் அர்லியஸ் என்ன பண்ணுவார், மேக்சிமஸ் அந்த சமயத்தில் புகழ்ந்துட்டு இருப்பார். மேக்சிமஸ், உன்னுடைய வீரத்தை திரும்ப நீ நம்ம நாட்டுக்கு நிரூபிச்சிட்ட அப்படின்னு வந்து சொல்லுவார். இதுக்கப்புறம் எனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன் அரசே. ஏன்னு வந்து கேட்டால், நம்மளை எதிர்க்க தான் இதுக்கப்புறம் ஆள் இல்லையே அப்படின்னா, எப்பவும் யாராவது ஒருத்தன் எதிர்க்க இருந்துகிட்டே தான் இருப்பான் அப்படின்னு வந்து மார்க்கஸ் அர்லியஸ் வந்து சொல்லுவார். சொல்லிவிட்டு, இப்படி ஒரு பெரிய விஷயம் பண்ண வீரனுக்கு நான் என்ன செய்யணும்னு வந்து கேட்க, என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு வந்து கேட்பான். ஏன்னா அவனுக்கு அவங்க ஒய்ஃபு பையனோட இருக்கணும்னு ஆசை. அதை கேட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர் மேக்சிமஸ் வராங்கன்னு சொல்லி எல்லாம் முட்டி போட்டு இது பண்ணுவாங்க. இந்த மரியாதை எனக்கானது இல்லை, உனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கஸ் அர்லியஸ் மேக்சிமஸை பார்த்து சொல்லுவார். அந்த சமயத்தில் கமோடோஸும் வந்துடுவான் குதிரையில். வந்து இறங்கினோன்னா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நான் சண்டையை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு வந்து கேட்பான். நீ சண்டையை மட்டும் மிஸ் பண்ணலாம், நீ யுத்தத்தையே மிஸ் பண்ணிட்டடா அப்படின்னு வந்து சொல்லுவார். ஏன்னா அவங்க பையன் யுத்தத்துலலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, சும்மா ஊர்லேயே இருந்துட்டு இருந்தவன். அதை தான் சூசகமாக சொல்கிறார், நீ சண்டையை இப்போ சும்மா இந்த ஃபைட்டை மட்டும் மிஸ் பண்ணல, நீ வாரையே மிஸ் பண்ணிட்டேன்னு வந்து சொல்ல. ஆனால் சமாளிச்சுட்டு என்ன சொல்லுவான் கமோடோஸ், உங்களுடைய வீரத்தை பறைசாற்ற விதமாக இந்த வெற்றியை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னா, 100 காளைகளை நான் வந்து பலியிடுறதா நினைக்கிறேன் அப்பா அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு மார்க்கஸ் அர்லியஸ் என்ன சொல்லுவார், சேவ் புல்ஸ் ஹானர் மேக்சிமஸ்ன்னு சொல்லுவார். நீ காளை மாடுகளெல்லாம் எதுவும் பலியிட வேணாம், நீ அதை அப்படியே வச்சுக்கோ, நீ மேக்சிமஸுக்கு மரியாதை செலுத்து, அவனால் தான் நம்ம இந்த போரை வந்து வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லும் போது கமோடோஸ் மேக்சிமஸை பார்த்து, உங்களுடைய வீரத்தை நான் என்னென்னு சொல்ல உங்களை நான் பிரதராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிடுவோம், வாங்க என் கையை பிடிச்சி நம்ம போகலாம் அப்படின்னு வந்து சொல்ல, மார்க்கஸ் அர்லியஸ் வந்து இல்லை நான் தனியாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லி குதிரையில் ஏறி போவார். கமோடோஸ்க்கு கடுப்பாக இருக்கும், அப்பாவை தேடி அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தால் இவருன்னு அவர் பாட்டுன்னு போகிறேன்னு வந்து சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிப்பான். அன்றைக்கி ஈவினிங் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த போரில் ஜெயிச்சதுனால. மேக்சிமஸை பார்த்து அந்த இதில் இருந்த ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுவான், ஜென்ரல் பாருங்கள் நான் உயிரோடு இருக்கேன், கடவுளுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது போல், எத்தனை நாள் தான் என்னை விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல, மேக்சிமஸ் சொல்லுவான், இல்லை கடவுளுக்கு உன் மேலே அன்பு இருக்குது, அதான் விட்டு வச்சிருக்காருன்னு நினச்சிக்கோ அப்படின்வாங்க. அப்புறம் அவனே கேட்பான், நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க, திரும்ப ரூமுக்கு போக போகிறீங்களா இல்லை வீட்டுக்கு போக போகிறீங்களான்னு வந்து கேட்கும்போது, வீட்டுக்கு தான், வீட்டில் என் ஒய்ஃப் இருப்பா, என் பையன் இருப்பான், நான் விவசாயம் வேறு பண்ணணும்னு சொல்லும் போது அதை கேட்ட குவிண்டஸ் அவர் என்ன சொல்லுவார், மேக்சிமஸ் எவ்வளோ பெரிய வீரன், அவனை ஒரு விவசாயியாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படி நினைக்கவே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது செம்ம டைலாக் அது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கையஸு ஃபால்கோ அப்படின்னு 2 செனட்டர்ஸ் வேறு வந்திருப்பாங்க. அதை நான் சொன்னேன்ல, அவங்கெல்லாம் பாலிட்டிஷியனு, மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கவங்க, அவங்களும் மேக்சிமஸ் கிட்ட பேசணும்னு பார்ப்பாங்க. கமோடோஸ் வந்துடுவான். கமோடோஸ் வந்து மேக்சிமஸை அப்படியே கையஸ் கிட்டலாம் பேச விடாமல் பண்ணணும்னு நினைப்பான். ஏன்னா கையஸ் எல்லாம் நேர்மையான அரசியல்வாதி, ஏன் பேச விடாமல் நினைக்கிறான்னா, எங்கள் அரசியல்வாதி பக்கம் இந்த மேக்சிமஸ் சேர்ந்துருவானோ அப்படின்ட்டு. மேக்சிமஸ் சொன்னால் போர் வீரர்கள் எல்லாரும் கேட்குறாங்க, அது கூட அரசியல்வாதியும் சேர்ந்துட்டா எதிர்த்து புரட்சி பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம்தான். அதுக்காக கமோடோஸ் என்ன சொல்லுவான், மேக்சிமஸ் நீ கையஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, அவன் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் வருது அப்படியே தேன் விடுற மாதிரி இருக்கும் காதில். அதுக்கப்புறம் திடீர்னு நீ ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சு நானும் ரிப்பப்ளிக் குடியாச்சு நீ வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னா, அது கையஸ் சொல்லுவார், எப்பவுமே ரோம் குடியரசு மக்களுக்கான ஆட்சியாக தானே இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவார். ஏன் மக்களுக்கான ஆட்சியாக இருந்தால் உனக்கு பவராக அதிகமாக இருக்கும், பேரரசுக்கு கம்மியாக இருக்கும், அதானே ஆசைப்படுற அப்படின்னு வந்து கமோடோஸ் கேட்க கையஸ் சொல்லுவான், எனக்கு எப்போவுமே அதுக்கான ஆசை இருந்தது கிடையாது அரசே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான் கையஸ். அதுக்கப்புறம் கமோடோஸ் என்ன பண்ணுவார், மேக்சிமஸ் கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது கையஸ் என்ன சொல்லுவாங்க, மேக்சிமஸை பார்த்து, ஏன் நீயும் அரசியல் பண்ணலாமே, எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஒரு பக்கா பாலிட்டிஷியனாக இருக்க முடியும், ஜனங்க அதாவது போர் வீரர்கள்லாம் நீ சொன்னால் அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க மேக்சிமஸ், நீ வா பாலிடிக்ஸ் வா அப்படின்னு வந்து கூப்பிடுவார். இவன் என்ன சொல்லுவான், இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ செனட்டருக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லை அதான் ரிப்பப்ளிக் சப்போர்ட் பண்ணுவியா இல்லை வந்து அரசருக்கு சப்போர்ட் பண்ணுவியான்னு வந்து கமோடோஸ் வந்து கேட்க, நான் வந்து சோல்ஜராக இருக்க தான் ஆசைப்பட்றேன்,
ஏன்னா மற்ற 2 பேரும் வந்து எதிரிகளை நேருக்கு நேராக பார்க்கறதுக்கான பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களாம் சூழ்ச்சி மூலியமாக தான் எதனா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு சோல்ஜருக்கு தான் எதிரியை வந்து கண்ணோட கண் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்புறம் கமோடோஸ் வந்து மேக்ஸிமஸை கூப்பிட்டுக்கிட்டு, எங்கள் அப்பாவுக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்ணுவியோ அந்த மாதிரி எனக்கும் நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல, இல்லை நான் இப்போ வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து மேக்ஸிமஸ் சொல்லுவான். வீட்டிலே அங்கேயே கம்ஃபர்டபுளாக இருந்துடலான்னு மட்டும் நினைக்காத, எப்போ வேணாலும் நான் உன்னை திரும்ப கூப்பிடுவேன், எனக்கு சேவை பண்ணி நீ ரெடியாரு அப்படின்னு வந்து கமோடோஸ் சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமஸும் போயிடுவான். போயிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவான், மார்க்கஸ் அர்லியஸ் கூப்பிட்டுருப்பார் பேரரசர் மேக்ஸிமஸை, அவரை பார்க்க வந்து போவோம். இந்த மேக்ஸிமஸுக்கு ஒரு சின்ன மேனரிசம் இருக்கும். எப்போல்லாம் சண்டை நடக்குதோ அந்த சண்டைக்கு முன்னாடி மண் எடுத்து இப்படி வந்து இது பண்ணுவோம். எப்படி இந்த அத்தி படத்துலலாம் விஜய் வந்து இப்படி மண் எடுத்து இப்படி தட்டிட்டு வராரோ இல்லை, அந்த மாதிரி ஒரு அற்புதமான மேனரிசம். ஒரு வேளை இந்த படத்துல இருந்து ஆட்டையை போட்டாங்களான்னு தெரில. அப்படியே மண்ணெல்லாம் எடுத்து இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு மார்க்கஸ் அர்லியஸை வந்து பார்க்க போக அவர் இவனுக்காகவே காத்து கிடந்திருப்பார். கேட்பான், என்னை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி அனுப்பிச்சிங்களா, அதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு வந்து சொல்ல, ஆமாம் நம்ம இங்கே எதுக்காக இருக்கோம் அப்படின்னு வந்து மார்க்கஸ் அர்லியஸ் வந்து கேட்பார். மேக்ஸிமஸ் சொல்லுவான், நம்ம வந்து வெற்றி பெற இருக்கோம் நாட்டுக்காக அப்படின்னு வந்து சொல்லுவான். என்னத்தை வெற்றி பெற்று என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி மார்க்கஸ் அர்லியஸ் என்ன சொல்லுவாங்க, பாரு இதுதான் மேப்பு, 25 வருஷமாக நான் எந்தெந்த நாட்டெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சனோ அதுக்கான மேப் இது. நான் ஆட்சிக்கு வந்த முதல் 4 வருஷம் அமைதியாக இருந்துச்சு, பீஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக யுத்தம் தான், அங்கங்கே போய் நம்மலாம் ஜெயித்தோம். இதனால் கடைசியாக நான் என்னத்தை அனுபவித்தேன், ஒன்றும் இல்லை, நத்திங், எதுவுமே எனக்கு கிடைக்கல இந்த வால் தவிர அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரிய வாலை வந்து காமிப்பார். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும். ஏன் அரசே இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, ஏன் ஒன்றும் இல்லைவா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அரசரே என்ன பண்ணுவார், மேக்ஸிமஸ் உட்காந்து சொல்லு இப்போ சொல்லு அப்படின் போது, இல்லை 5000 பேர் உங்களுக்காக வெளியில் இந்த பணியில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க என்னுடைய ஆட்கள். அதில் 3000 பேர் இந்த யுத்தம் முடிஞ்சிச்சு, என் கூடவே காயப்பட்டிருந்தாலும் திரும்ப வர ரெடியாக இருக்காங்க. பட் 2000 பேர் இந்த இடத்துலேருந்து எழுந்து கூட வர முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க. எதுக்காக, எதுக்கும் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காக நாட்டுக்காக நாங்கள் சண்டை போட்டோன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நம்ம பண்ணணும்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வந்து சொல்லுவான். நாட்டுக்காகனா எந்த நாடு, ரோம்காகன்னு வந்து சொல்லுவான். நீ எல்லா நாட்டுக்கும் வந்து போயிருக்கியா அப்படின்னு வந்து அரசர் வந்து கேட்பாரு. அதுக்கு மேக்ஸிமம் சொல்லுவான், ஆமாம் எல்லா இடத்துலையும் போயிருக்கேன், அங்கெல்லாம் ஒரு டார்க்காக இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கும், ரோம்ன்றது ஒரு வெளிச்சம் அப்படின்னு வந்து இவன் சொல்ல, ரோம் வெளிச்சமாக இருக்கான்னு இப்போ நீ போய் பார்த்தியா, அது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல, நம்ம நாட்டை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, சரி உன் வீட்டை பற்றி சொல்லு அப்படின்னு வந்து கேட்பார். அப்போது இவன் என்ன சொல்லுவான், என் வீடு வந்து ஒரு ஹில்லி பிளேஸ், கொஞ்சம் ஒரு குன்று மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது, நல்லா பச்சை பசேல்னு இருக்கும், விவசாய நிலம்லாம் வச்சுருக்கேன், அதில் தோட்டத்தில் ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மூலிகைகளெல்லாம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். காம்பவுண்ட் இதுலலாம் உயர்ந்த மரம், நல்லா நீட்டாக மரங்கள் வச்சுருக்கேன், திராட்சை இருக்குது, ஆப்பிள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ரெட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் அங்கங்கே பதிச்சு வச்சுருக்கேன், சூரிய ஒளி அதில் படும்போது நல்லா மின்மினுக்கும் அப்படின்வான். மண் எப்படி இருக்கும்னு வந்து மார்க்கஸ் அர்லியஸ் கேட்பார். மேக்ஸிமம் சொல்லுவான், மண் என் ஒய்ஃபோட கலர், அந்த கூந்தல் கலரில் இருக்கும், பிளாக் கலர் அப்படின்னு வந்து சொல்லுவான். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு குதிரையோட எப்போவுமே மல்லு கட்டிகிட்டே இருப்பான், அதோட ஒன்று ஆகணும்னு மிங்கிளாக பார்ப்பான், பட் அது என்ன நினைக்கும், இவனை எப்பவுமே டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல, அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உனக்கு அழகான ஒரு குடும்பம் வந்து இருக்குது, இது பிரிஞ்சு நீ எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டால், 2 வருஷம் 265 நாள், இன்னைக்கு காலையில் நான் சேர்க்கல அப்படின்னு வந்து சொல்லுவான். ஓ இவ்வளோ காலமா, இந்த அழகான ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்காக சண்டை போகிறதுனா கூட எதனா ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். அதுக்குள்ளே அர்த்தம் என்னன்னா, அரசருக்கு வந்து அதாவது மார்க்கஸ் அர்லியஸ்க்கு அவருடைய குடும்பத்து மேலே ஒரு பெரிய ஒப்பீனியன் கிடையாது, குறிப்பாக கமோடோஸ் மேலே. ஏன்னா இவருக்கு அப்புறம் அவங்க பையன் தானே ஆட்சி வர மாதிரி இருக்கும், நீ எனக்கு பையனாக வந்திருந்தா நல்லாயிருக்கும், ஆனால் நீ எனக்கு பையனாக இல்லையா அப்படின்னு வந்து அவர் வருத்தப்படுவார். நீ உன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டியூட்டி பண்ண வேண்டியது இருக்கேன்னு கேட்பார். சொல்லுங்கள் அரசியல் வந்து என்னும்போது, நான் இல்லாததுக்கப்புறம் எந்திலேருந்து முழு பவரும் உனக்கு கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், நீ ஒரு பக்கத்துலேருந்து நம்ம நாட்டை வந்து அப்படியே டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், உள்ள செனட்டர்ஸ் எல்லாம் இருந்து மக்களுக்கான ஆட்சி மக்களே வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும், இதுக்கப்புறம் அரசராட்சி தேவையில்லைன்னு வந்து அவர் சொல்லுவார். சொல்லும் போது இது நீ ஏற்றுக்கிறியான்னு வந்து கேட்பார். இவன் இல்லைன்னு, இவனுக்கு அதிலலாம் ஆசை இல்லை, முழு பவரும் இவன் வச்சுக்கிட்டு அதை வச்சு ஜனங்களை ஒரு சைடு கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம். அது சொல்லும் போது அவர் சொல்லுவார், நீ எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன்னு தெரியும், அதனால தான் உனக்கு இந்த பொறுப்பை கொடுக்கணும் நான் ஆசைப்படுறேன்னு வந்து சொல்லுவார். அதுக்கு நீங்கள் செனட்டர்ஸ்கிட்டே வந்து கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்டால், அதில் எந்த பாலிட்டிஷியன் கரைப்படியாதவன் எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்ச கரைப்படியாத ஒரே அரசியல்வாதியை நீ தான் அப்படின்னு வந்து சொல்லுவார். உங்கள் பையனுக்கே நீங்கள் கொடுக்கலாம்ல, கமோடோஸ் இதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அவனை பற்றி தான் உனக்கே தெரியுமே, சின்ன வயசுலேருந்து நீ பார்த்துருக்கியே, அவன் வந்து ஒழுங்காக வளர்க்கப்படாத ஒரு குழந்தை, அவனுக்கு வந்து ஒழுங்கீனமான ஒரு ஆள் அப்படின்னு வந்து சொல்லுவார். சரி எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து மேக்ஸிமம் சொல்ல, மார்க்கஸ் அர்லியஸ் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் டைம் எடுத்துக்கோ, பொழுது சாயும் போது எனக்கு சாதகமான பதில் சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுவார். அதுக்கப்புறம் அவனும் வந்து கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே லூசிலாவை வந்து பார்ப்பான் மேக்ஸிமஸ்.
லுசிலாவும் மேக்ஸிமஸும் சின்ன வயசில் லவ் பண்ணி இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் மார்க்கஸ் எர்லியஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லுசிலா மேலே பாசமாக தான் இருப்பார், அவருடைய பொண்ணு மேலே. அவரே நினைப்பார் கமோடஸ் தான் சரி கிடையாது, ஒருவேளை நீ வந்து பையனாக பொருந்திருந்தா நீ பெரிய சீசர் ஆகிருப்ப, அதாவது பெரிய பேரரசர் ஆகிருப்பியம்மா அப்படின்னு வந்து ஆசைப்படுவார். இப்போ மட்டும் என்னப்பா அவங்க பொண்ணு தைரியமான ஒரு ஆளாக தானே இருக்கா அப்படின்னு வந்து அவளும் வந்து சொல்லியிருப்பாள். அவர் அப்போவே ஒரு ஃபேவர் கேட்டிருப்பார், இதுக்கப்புறம் உன் தம்பியை நீ தான் நல்லா பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதே மாதிரி இப்போது மேக்ஸிமஸ் அவங்க அப்பாவை பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா லுசிலா வந்து கேட்பா, உங்ககிட்ட எங்கள் அப்பா ஏதாவது ஒரு ஃபேவர் கேட்டிருக்காரா, என்னது அது சொல்லு அப்படின்னு வந்து கேட்பா. அது இவன் வந்து அந்த நடந்த விஷயத்த மறைக்க தான் பார்ப்பான். ஏன்னா அவர் ஒரு ஃபேவர் கேட்டிருக்காருல, எல்லா பொறுப்பும் நீ தான் எடுத்துக்கணும், ஆட்சி பொறுப்பு நீ அரசராகணுன்ற மாதிரி. அதுக்கு இவன் என்ன சொல்லுவான், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன், என்னை வந்து வாழ்த்தி ஒழுங்காரு அப்படின்னு ப்ளஸ் பண்ணி தான் அமிச்சாருன்னு வந்து சொல்ல, அவனுக்கு ஏற்கனவே இவனை பற்றி தெரியும்ல, உனக்கு பொய் சொல்ல தெரியாது, அந்த விஷயத்தில் நீ வீக்கு, நீ இப்போ பொய் சொல்கிறேன்னு எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்லுவாள். சொல்லிட்டு இருக்கும்போது உன்னை பற்றி தான் நான் எப்போவே நினச்சிட்ருக்கேன், இப்போ கூட நான் உன்னை பற்றியெல்லாம் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு வந்து அவள் சொல்ல, இவன் சொல்லுவான், உன் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் நானும் இரங்கல் இருந்தேன் அப்படின்னு வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதாவது மேக்ஸிமஸும் லுசிலாவும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. லுசிலா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா, கல்யாணம் பண்ணவனும் இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பையன் வேறு இருக்கான், அவனுக்கு இப்போ 8 வயசு. அதை பற்றி வேறு ஒரு கான்வர்சேஷன் பண்ணிப்பாங்க. எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு வந்து அவன் சொல்ல, எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். என்ன வயசுன்னு இவன் கேட்கும்போது 8 வயசு, எனக்கும் பையன் 8 வயசு தான், உன் பையன் பேர் என்னன்னு சொல்லி மேக்ஸிமஸ் கேட்கும்போது லுசிலா சொல்லுவாள் லூசியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதுக்கப்புறம் மேக்ஸிமஸ் வந்து எனக்காக நீ ப்ரே பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து மை லேடி, அதாவது அரசருடைய பொண்ணு இல்லை, அவன் வந்து அடக்கமாக ஓகே அப்படின்னு சொல்லி எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி அங்கேருந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார் மார்க்கஸ் எர்லியஸ், எப்படி மேக்ஸிமஸ் திரும்ப வந்து அந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுப்பான்னு சொல்லி. ஆனால் மேக்ஸிமஸ் என்ன பண்ணுவான், அவனுடைய ரூமில் அவனுடைய ஆன்சிஸ்டர்ஸ் மூதாதையர்கள் இருப்பாங்களா, அவங்களுடைய அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஸ்டாச்சுவெல்லாம் வச்சு ப்ரே பண்ணிப்பான். அப்போல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டி எல்லாம் கிடையாது. ஏன்னா தான் ஏசுஸ் இறந்துருந்தா கூட பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் அது ஒரு மதமாக்கி மிஷினரிஸ் வந்து ஊரெலாம் பரப்பிட்டு இருந்தாங்க, சில கதைகளெல்லாம் எழுதி. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனே வந்து அவங்க அம்மா அப்பாவை வச்சு நினச்சி தான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பான். அப்பா என் பையன் என் பொண்ணு ஒய்ஃபும் வந்து அங்கே தனியாக இருக்காங்க, அவங்களெல்லாம் பாதுகாத்துக்கோங்க, அம்மா நீங்களும் கூட இருங்க, அவங்களுக்காக தான் நானே எங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நீங்கள் என்னை வந்து வாழ்க்கையில் ஒழுங்காக வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி நான் வாழணும் தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈவினிங் டைமில் மேக்ஸிமஸ்ஸு அதுக்கான ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பான். பட் இங்கே மார்க்கஸ் எர்லியஸ் இவன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் வர மாட்டான், கமோடஸ் வந்துடுவான். வந்த உடனே மார்க்கஸ் எர்லியஸ் கமோடஸ் கிட்ட அவங்க பையன்கிட்ட என்ன கேட்பாருன்னா, ரோமுக்காக உன் டியூட்டியெல்லாம் நீ பண்ண தயாராக இருக்கியா அப்படின்னு வந்து கேட்பாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஆர்வமாக சொல்லுவான், எங்கள் அரசர் பதவி எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்லுவார், பட் நீ அரசரெல்லாம் இருக்க போகிறதில்ல, என்ன சொல்கிறீங்க, அந்த பொறுப்பில் யார் இருக்க போகிறது அப்படின்னு வந்து அவன் கேட்க, அதில் மேக்ஸிமஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லுவார். மேக்ஸிமஸா, ஏன் திடீர்னு இந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும்போது, நான் எடுத்த முடிவு ஒன்று எதுனா அப்செட் பண்ணுதா அப்படின்னு வந்து கேட்கும்போது அவன் உண்மையாகவே அப்செட்டாக தான் இருப்பான். அவன் வந்து புலம்புவான், என்கிட்ட ஏற்கனவே ஒரு வாட்டி நீங்கள் ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பிச்சிருந்தீங்க, அதில் ஒரு 4 நற்குணங்களை பற்றி நீங்கள் எழுதியிருந்தீங்க, 4 வர்ச்சூஸ், அதாவது ஞானம், நிதானம், வீரம், நியாயம், இந்த மாதிரி 4 நற்குணங்களெல்லாம் நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்க. அது 4 எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, என்னது அதுனா ஆம்பிஷன், லட்சியம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை பார்த்தாவது நீங்கள் என்கிட்ட வந்து இந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுக்க மாட்டீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு வந்து சொல்ல அவங்க அப்பா ஃபீல் பண்ணுவார். அப்படிலாம் பேசாதடா, நீ ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல இவன் சொல்லுவான், இல்லை நான் கடவுள்கிட்டலாம் ஒவ்வொரு வாட்டியும் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னா, எங்கள் அப்பா என்கிட்ட அன்பாக ஒரு விஷயம் பேச மாட்டாரா, என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்க மாட்டாரான்ற மாதிரிலாம் நான் ஏங்குறது உண்டு அப்படின்னு வந்து சொல்லும்போது அவரே வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவார், நீ ஃபெயிலியர்ன்றது நினைக்கிறதே வந்து, அதாவது உனக்கு இவ்வளோ ஃபால்ட் இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல, அது ஒரு தகப்பனோட ஃபெயிலியராக தான் நான் நினைக்கிறேன்டா அப்படின்னு வந்து அவர் மேலேயும் அவர் வந்து வருத்தப்பட்டுப்பார். அப்போ நான் உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டான்னு வந்து இவனும் கட்டி பிடிக்க பார்ப்பான். மார்க்கஸ் எர்லியஸும் கமோடஸும் வந்து கட்டி பிடிச்சிப்பார். அந்த சீன் அப்படியே முடிய அடுத்த நாள் காலையில் என்ன ஆகும், சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் மேக்ஸிமஸை வந்து கூப்பிடுவாங்க, அரசர் ஒன்று இமீடியட்டாக பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு வந்து அவன் வந்து அங்கே போய் பார்க்க போவான். பார்த்தா மார்க்கஸ் எர்லியஸ் இறந்து கிடப்பார். இவன் கமோடஸ் வந்து ஃபீல் பண்ணுவான். ஆக்சுவலாக கமோடஸ் வந்து மார்க்கஸ் எர்லியஸ் வந்து காலி பண்ணிட்டான், சாவச்சிட்டான். அவன் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். பக்கத்துலேயே லுசிலா வேறு இருப்பான். இவன் மேக்ஸிமஸுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவன் வந்து அரசருக்கு என்ன ஆச்சுன்னு வந்து கேட்க, இல்லை சர்ஜன் வச்சு கூட நான் வந்து செக்அப் பண்ணி பார்த்தேன், அவர் தூக்கத்திலே வலி இல்லாமல் தான் செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் மேக்ஸிமஸ், எங்கள் அப்பாவுக்கு நீ எப்படி சேவை பண்ணியோ அதே மாதிரி என் கையை பிடிச்சி நீயும் என் கூட வந்து சேவை பண்ண ரெடி ஆகிக்கோ அப்படின்னு வந்து சொல்லும்போது இவன் அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நான் ஒரு வாட்டி தான் உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன், அதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொல்ல அந்த வாய்ப்பே தேவையில்லைன்னு சொல்லி மேக்ஸிமஸ் அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுவான்.
நடந்து போனதுக்கப்புறம் லுசிலாவும் கமோடோஸும் தான் இருப்பாங்க. லுசிலா பலார்னு அரைப்பா அவங்க தம்பியை. அப்பாவை சாவடிச்சது அவன் தான் வந்து தெரிஞ்சவொடனே அரைவா. ஆனால் அரைஞ்சாலும் அவன் மேலேயும் ஒரு பாசம் இருக்கும் அவனுக்கு. அவன் கையை பிடிச்சி முத்தமும் கொடுப்பான், அரசரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி, சரி இப்போ போய் தொலை அப்படின்ற மாதிரி. அப்புறம் மேக்ஸிமஸ் என்ன பண்ணுவோம், அவங்களுடைய அறைக்கு போயிட்டு அவங்ககிட்ட ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான், சிசிஓ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணிவிடெல்லாம் செய்கிற பையன். அவங்ககிட்ட வந்து ஒரு கத்தியை கொடுப்பான், இது நீ பத்திரமா வச்சுக்கோ, அவனுடைய சேஃப்டிக்காக, அந்த பையனுடைய சேஃப்டிக்காக. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், செனட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள எப்படி வந்து பவர் கொண்டு வரணுன்ற ஒரு ஆலோசனை பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் வந்து மார்க்கஸ் அரலியஸோடைய ஆசையும் கூட, அரசருடைய ஆசையும் கூட அப்படின்னு வந்து சொல்லுவான். இவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்க சமயத்திலே அந்த இடத்துல குவிண்டஸு மற்ற ஆட்கள் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருவாங்க. உள்ள நுழைஞ்சு மேக்ஸிமஸை வந்து கைது பண்ணுவாங்க. கைது பண்ணும்போதே சிசியோ என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட கத்தி கொடுத்துட்டான்ல மேக்ஸிமஸ், அந்த கத்தியை கொடுத்து சண்டை போட வைக்கலான்னு பார்ப்பான். ஆனால் மேக்ஸிமஸ் அப்போ வேணான்னுவான். ஏன்னா அரசருடைய ஆணையை அவனும் வந்து கீழ்படுகிற ஒரு ஆள் தான். சரின்னு சரணடைஞ்சிருவான். கூப்பிட்டு போவாங்க குவிண்டஸ். கூப்பிட்டு போகும்போது கமோடோஸ் வந்து சொல்லுவான், இவனை இப்படியே சாவடிச்சிடாதீங்க, இவனை அப்படியே வந்து குதிரையில் ஏற்றி நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரைடுக்கு கூப்பிட்டு போங்க, காலையில் விடியும் போது அப்போ போட்டு தள்ளுறீங்கன்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லும் போதே மேக்ஸிமஸ் என்ன பண்ணுவான், குவிண்டஸை பார்த்து கேட்பான், நீ என்ன சாவடிச்சிடுற ஓகே, ஆனால் ஒரு ப்ராமிஸ் பண்ணு, என் குடும்பத்தை பார்த்துப்ப அப்படின்னு சொல்லி. குவிண்டஸ் கிட்ட கேட்டால் குவிண்டஸ் என்ன சொல்லுவான், நீ இறந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப்பை சொர்க்கத்தில் அவங்ககிட்ட வேணால் பேசிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது என்ன அர்த்தம்னா, எப்படியும் அவங்களையும் சாவடிக்க போகிறோம், நீயே அதை நீ பார்த்துக்கலாமே அங்கே வச்சு அப்படின்றது தான். அப்படி சொல்லும் போது மேக்ஸிமஸ்க்கு பயங்கர அப்செட் இருக்கும், ஏன்னு கத்துவான். அப்படியே தலையில் டொக்குன்னு அடிப்பாங்க, அடித்து அவனை குதிரை எடுத்துகிட்டு போவாங்க. நைட்டெல்லாம் ஃபுல்லாக குதிரையில் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை வந்து கீழே இறக்குவாங்க. காட்டுப்பகுதியில் ஒரு 4 பேர் கூப்பிட்டு போயிருப்பாங்க. இறங்குனதுக்கப்புறம் இவன் வந்து மைண்ட்லலாம் போயிட்டுருக்கும், நான் உயிரோடு இருக்கிறதே என் குடும்பத்துக்காக தானே அப்படின்னு வந்து நினைக்கிறது, அவங்க அம்மா அப்பாவை நினச்சி அவன் பிரார்த்தனை பண்ணுறது, அதான் போயிட்டுருக்கோம். அவனை சாகடிக்க பார்ப்பாங்க. அப்போ சொல்லுவான், எனக்கு வீரனுக்கான மரணத்தை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அதாவது பக்கத்தில் வந்து வீரனை எப்படி நெஞ்சில் அப்படியே ஒரு வெட்டி சாவடிப்பாங்க, அந்த மாதிரி சாவடிங்க வந்து சொல்ல அந்த மாதிரியே ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் மேக்ஸிமஸ் என்ன பண்ணுவான், அந்த பாலை எப்படியோ வந்து எடுத்து மற்றவங்க அப்படியே குத்தி குத்தி ஒவ்வொருத்தரை வந்து சாகடிக்க பார்ப்பான். எதிர்த்த மாதிரி ஒருத்தன் வந்து இவனை சாகடிக்க ட்ரை பண்ணுவான். அவன் பால் எடுக்கலான்னு பார்த்தா அது வின்டர் சீசனில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அதில் ஸ்டக்காக இருக்கும், அதை எடுக்க முடியாமல் போயிடும். மேக்ஸிமஸ் அவனை வெட்டி அவனை காலி பண்ணிடுவான். இன்னொருத்தன் மேக்ஸிமஸோட கையிலே வந்து ஒரு கீரல் போட்டுருவான். ஆனாலும் மேக்ஸிமஸ் அவனை சாவடிச்சு 2 குதிரை இருக்கும், ஒரு குதிரையில் மேக்ஸிமஸ் ஏறி இன்னொரு குதிரையை வந்து கூப்பிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு இடத்துல கேம்ப் ஃபயர் மாதிரிலாம் நெருப்பு மூட்டி அந்த பனியில் வந்து இருந்துக்கிட்டு ஒரு குதிரையை வந்து அடித்து சாப்பிட்டு அப்புறம் இன்னொரு குதிரையில் அப்படியே வந்து போவான் அவன் ஒய்ஃபையும் பையனையும் தேடி. இவன் அங்கே போகிறதுக்குள்ளே அவன் ஒய்ஃபையும் பையனையும் குவிண்டஸோடைய ஆட்கள், அதாவது கமோடோஸோடைய ஆட்கள் அங்கே பூந்து அவனுடைய விவசாய நிலத்தை எல்லாம் எரித்து அவன் ஒய்ஃபையும் வந்து காலி பண்ணி தொங்க விட்டுருப்பாங்க, தூக்கில் தொங்க விடுற மாதிரி. மேக்ஸிமஸ் ஒரு வழியாக அங்கே போய் சேர்ந்தால் அதை பார்த்து கதறுவான். அவனுடைய ஒய்ஃபு குழந்தை 2 பேரையும் வந்து புதைச்சி அவனுக்கு அப்படியே பசி மயக்கம் வேறு இருக்கும், காயம் வேறு இருக்குது, அப்படியே இறந்து போகிற மாதிரி விழுந்துருவான். விழுந்து அப்படியே வந்து பார்த்தா யாரும் இவனை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இவனை தூக்கிட்டு போகிற நபர்கள் யாருன்னா, இந்த அடிமைகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல எங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எவனா கிடைச்சானா தூக்கிட்டு போகிற ஆள். அவன் வந்து மனுஷங்களை மட்டும் கூட்டிகிட்டு போகாமல் மிருகங்களையும் வச்சுட்டு இருப்பான் அவன் வண்டியில். சிங்கம், இந்த மாதிரி மிருகம், அதுக்கப்புறம் மனுஷங்கள்லேயே எல்லா கலர்லேயும், கருப்பு இனத்தாள், வெள்ளாள், இந்த மாதிரி எல்லாரையும் கலவையாக வந்து எடுத்துகிட்டு போகும்போது ஜூபா அப்படின்னு ஒரு ஆள் இருப்பான், கருப்பு இனத்தாள். அவன் ஒரு ஹண்டர், ஆக்சுவலாக வில்லம்பெல்லாம் ஒரு ஹண்டர். அவன் அந்த ஹண்டருக்கு வந்து மேக்ஸிமஸை பார்த்து சொல்லுவான், நீ செத்துறாத. அவன் ஒய்ஃபும் குழந்தையும் இறந்துச்சுன்றது அவனுக்கு வந்து தெரியுது ஜூபாக்கு. அதனால மேக்ஸிமஸ் கிட்ட சொல்லுவான், எப்படியும் இறந்ததுக்கப்புறம் அவங்களை நீ போய் பார்க்க தான் போகிற, ஆனால் அதுக்காக இப்போவே இறந்துடாத, ஒருவேளை நீ இப்போ இறந்தா உன்னை தூக்கி இந்த சிங்கத்துக்கு போட்டுருவாங்க உணவா, இப்போதைக்கு அந்த சிங்கத்தை காட்டிலும் நம்மளுடைய மதிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவான். ஏன்னா சிங்கமும் அதில் வரும், அதுக்கு அவ்வளோ வேல்யூ போல். விற்றாலும் இந்த அடிமைகளுக்கு ரேட்டு கம்மி தான், சிங்கத்துக்கு ரேட் அதிகம் தான். ஆனால் இப்போ நீ சாகாத, அப்புறம் செத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவன் ஜூபா வந்து பேசிகிட்டே இருப்பான். ஒரு வழியாக அந்த ஆட்கள் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, டெசர்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் அங்கே ப்ராக்சிமோன்ற ஒரு ஆள் இருப்பான். அந்த ஆள்கிட்ட இவன் சேல்ஸ் பண்ண போவான், கூப்பிட்டு வந்த ஆளுங்கள்லாம். அவன் வந்து என்ன சொல்லுவான், ப்ராக்சிமோ கிட்ட போய் இந்த வாட்டி சூப்பரான ஸ்டாக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ப்ராக்சிமோ என்ன சொல்லுவார், அவனை பிடிச்சிக்கிட்டு, ஏற்கனவே 2 ஜிராஃபி நீ என்கிட்ட வந்து விற்றுருக்க, அது 2மே மேட் பண்ணணுன்னு பார்த்தா திங்குது நடக்குது, ஆனால் மேட் பண்ண மாட்டேங்குது, வினோதமாக இருக்குது, முதல்ல என் காசெல்லாம் திரும்ப கொடுறா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் இப்போ நீ இருக்கிற மெட்டீரியலை போய் பாரு, எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோன்னா அவர் வந்து போய் பார்க்க போகிறார். ப்ராக்சிமோ பார்க்கும்போதே ஜூபாவை வந்து பார்ப்பாரு. ஜூபா எந்திரிச்சு நிற்பான். நின்ன உடனே அவர் கண்டுபிடிச்சிடுவார், அவன் தொடையில் எங்கேயோ ஒரு தழும்பு இருக்க மாதிரி இருக்கும். ஹண்டருக்கு ஒரு தழும்பு இருக்கும்ல, காயம்லாம் இருந்தால் வாங்குற மாதிரி ரேட்டு கம்மியாக தான் வந்து பேச பார்ப்பான்.
அவர் என்ன நீ ஹண்டரா அப்படின்னு வந்து கேட்பாரு. ஜூபாவும் ஆமான்னு வந்து சொல்லுவான். ஏதோ இவன்லாம் ரேட்டு கம்மி அப்படின்னு வந்து சொல்லும் போது இவன் இந்த ஜூபாவை கூப்பிட்டு வந்து ஆளு டென்ஷன் ஆவான். ஏன்டா அவர் சொன்னோன்னே நிற்கிறேன், உட்கார் யாரும் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சைகள்லாம் காமிச்சிட்டு இருப்பான். பக்கத்துலேயே மேக்ஸிமஸ் வேறு இருப்பான். மேக்ஸிமஸ் பேர் என்னன்றது இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவன் மார்க்கஸ் அர்லியஸ்கே வந்து தளபதியாக இருந்தவன்றதெல்லாம் தெரியாது. அவனை ஸ்பானியார்டுன்ற மாதிரி தான் கூப்பிடுவான். இந்த ஸ்பானியார்டு வந்து அவன் சிம்பிள் ஷோல்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ போர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு முத்திரை எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வீரனுக்கான முத்திரை இருக்கும். ஆனால் இவன் சண்டை போட போனவ மாதிரி தெரில, ஏதோ சண்டையில் பாதியில் ஓடி வந்தவ மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல, சரி இவனுக்குன்னு ஒரு ரேட்டு கம்மியாக வந்து பேசி எப்படியோ ப்ராக்சிமா வாங்கிப்பார். வாங்கிட்டு இவங்களெல்லாம் என்ன பண்ணுவார்னா அந்த விலங்குகள் லயன் எல்லாத்தையும் வாங்கிப்பார். வாங்கி கிளாடியேட்டர் மாதிரி யூஸ் பண்ண பார்ப்பார். அதாவது ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக சண்டை போடுறவங்க, இப்போ கோழி சண்டை, மாடும் மோதிக்கிறதா இருக்கட்டும், நாய் சண்டை இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதே மாதிரி மனுஷங்களுக்கான சண்டை 2 பேர் இப்படி இருக்காங்கன்னா கத்தி வச்சு சண்டை போடுறது, யாராவது ஒருத்தர் அதை செத்து தான் போவான், கடைசியாக ஒருத்தன் தான் வந்து உயிரோடு இருப்பாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா மொத்தத்தையும் சாவச்சு ஒருத்தன் அவன் உயிரோடு இருக்கானோ அவன் தான் வின்னர்ன்ற மாதிரி. அப்படியாப்பட்ட ஒரு சண்டைக்கு ஆட்களை இவர் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு ப்ராக்சிமோ. அப்படி தான் இவங்க வாங்கியிருக்காரு. வாங்கின இந்த நபர் என்ன பண்ணுவார், அவங்களெல்லாம் நிற்க வச்சு ஒரு ஸ்பீச் வேறு கொடுப்பாரு. ஏன்னா அவங்களெல்லாம் நான் வந்து உங்களுடைய வாழ்க்கையோட கடைசி நாள் என் கூட தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து உங்களை சௌகரியமாக கடைசி நாளை என் கூட வச்சுக்கிறதுக்காக நான் பண்ணல, நீங்கள் செத்து எனக்கு சம்பாதிச்சு கொடுக்க தான் உங்களை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். உங்கள் அம்மா உங்களை பெற்றெடுக்கும்போது நீங்கள் கதறிட்டே இந்த மோசமான உலகத்தில் பிறந்தீங்கல்ல, அதை விட கொடூரமாக தான் இருக்கும் போது உங்களுடைய கடைசி நாட்கள். ஆனால் என்ன, உங்கள் உடம்பை விட்டு உயிர் போகும்போது இந்த சத்தம் கேட்டுகிட்டே போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதாவது நீங்கள் சாவ போகிறீங்க, சாவும் போது ஜனங்க கிளாப்போடு தான் நீங்கள் சாகணும், ஆம்பளையாக சாகணும்டா, கிளாடியேட்டர்ஸ் ஐ சல்யூட்யூன்னு சொல்லுவார். இவங்களெல்லாம் கிளாடியேட்டர்ஸா ஐ சல்யூட்யூன்னு வந்து சொன்ன உடனே ஜூபாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்குமேனே. அண்ட் இவர் செலெக்ஷன் வர வைப்பார். ப்ராக்சிமோக்கிட்டே ஒரு கிளாடியேட்டர், அவங்க டீம்லேயே ஒரு வெயிட்டாக சண்டை போடுற ஒருத்தர் இருப்பான், ஹியூகன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட வந்து ஒரு கத்தியை கொடுத்துட்டு இப்போது அடிமைகளாக செலக்ட் பண்ண ஆட்கள் கிட்டலாம் ஒவ்வொரு கத்தியை கொடுப்பாரு. ஜூபாவை வந்து எதிர்த்து அந்த ஹியூகன் வந்து சண்டை போடும்போது, ஜூபா வந்து ஏற்கனவே ஹண்டர் இல்லை, அவன் நல்லாவே சண்டை போடுவான். இவன் ரெட் கேட்டகரி, சண்டை ஒழுங்காக போட தெரியாதவங்களாம் எல்லோ கேட்டகரி அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. ஸ்பானியார்டு அப்படின்னு மேக்ஸிமஸை வந்து கூப்பிட்றாங்களா, ஸ்பானிஷ்காரன் அப்படின்னு சொல்லி, அவனை கூப்பிட்டு நீ சண்டை போடுன்னு கையில் கத்தி கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமஸ்க்கு சண்டை போடுற விருப்பமே இருக்காது. கத்தியை தூக்கி போட்டு ஹியூகனை வந்து அடிக்க சொல்லுவான். அவன் போட்டு அடிச்சுன்னு இருக்கும்போது ப்ராக்சிமோ நிறுத்துவார். போதும் நிறுத்த அவன் விட்டுரு அப்படின்னு. ஜூபா வந்து சும்மா இருக்கிற சமயத்தில் மேக்ஸிமஸ் கிட்ட அட்வைஸ் கொடுத்துட்ருப்பான். நம்ம எல்லாரும் சண்டை போட்டு தான் ஆகணும், இதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல, அங்கே ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருப்பான். அவனும் தெரியாமல் இந்த அடிமை இதில் வந்து மாட்டி நின்றுருப்பான். ஆக்சுவலாக நான் ஒரு ரைட்டர்ரா, 7 மொழியில் எனக்கு வந்து பேச தெரியும் அப்படின்னு வந்து, எனக்கு சண்டைலாம் போட தெரியாதுன்னு வந்து சொல்லுவான். அப்போது ஹியூகன் அதை கேட்டுட்டு வந்துடுவான். இந்த ப்ராக்சிமோவோட பெஸ்ட்டு கிளாடியேட்டர் அவன் என்ன சொல்லுவான், 7 மொழியில் உனக்கு பேச தெரியுமா, நாளைக்கு சண்டை நடக்கும், அப்போ 7 மொழியில் நீ கற்று பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போ எனக்கு ஃப்ரீடம்க்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த ரைட்டர் வந்து கேட்க, ஃப்ரீடம்க்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அந்த ஜூபா இருக்கலாம், இவன் அந்த ஸ்பானியார்டு, அவன் இவன் என்ன, அப்புறம் ஒன்று எதிர்த்து சண்டை போடுற எத்தனை பேர், 100கணக்கான பேர் இருந்தாலும் எல்லாரையும் சாவடிச்சு தனியால் நில்லு, அப்போ தான் உனக்கு ஃப்ரீடம் கிடைக்குன்னா, அப்போ எனக்கு கிடைக்காது, எனக்கு சண்டை போட தெரியாது அப்படின்னு வந்து அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்படி இங்கே சம்பவம் நடக்க, எப்படி நான் தான் அந்த ஃப்ரீடம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து ஹியூகன் வந்து தைரியமாக இருப்பான். அடுத்த நாள் அந்த சண்டைக்கான நாளும் வரும், நேரமும். ப்ராக்சிமோ என்ன பண்ணுவார், இவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஸ்பீச் கொடுப்பார் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி. இங்கே சிலர்லாம் வந்து முன்னாடி பேசிட்டு இருந்துருக்கலாம், நான்லாம் சண்டையே போட மாட்டேன், எனக்கு சண்டையே வராது அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு வரைக்கும் தான். ஏன்னா அங்கே சண்டை நடக்கிற இடத்துல என்ன கேட்குது கேளுங்க அப்படின்னா, கில் 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 அப்படின்னு ஜனங்கள்லாம் கத்திட்டே இருக்கும். அங்கே போனால் வேறு வழியே இல்லை, நீ சண்டை போட்டு தான் ஆகணும், போடும்போது சாவை நீங்கள் பார்த்து சிரிக்க பழகிக்கோங்க, ஆம்பளையாக சாவுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லோரும் போவாங்க. மேக்ஸிமஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபாவை வந்து கட்டி விட்ருவாங்க, 2 பேராக ஜதையாக விடுவாங்க. ப்ராக்சிமோ ஆட்கள் இந்த வாட்டி நல்லாவே சண்டை போடுவாங்க. குறிப்பாக மேக்ஸிமஸ் நல்லா சண்டை போட்ட உடனே ஹியூகனை விட இப்போ மேக்ஸிமஸோட புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்துக்கு போகும். அடுத்து ஒரு ஃபைட்டில் வரும்போதெல்லாம் வந்து ப்ராக்சிமோ என்ன அட்வைஸ் பண்ணுவார்னா, நீங்கள்லாம் வந்து சண்டை போடுறீங்கல்ல, இந்த அரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு கடைக்காரனெல்லாம் வந்து யாரும் கூட்டிகிட்டு வர சொல்லலை, பீஸாக வெட்டி போட்டால் அதுவே ஜனங்களுக்கு போதும்ன்ட்டு அவங்க ஹீரோவை தான் எதிர்பார்க்குறாங்க, அப்போ தான் என்டர்டெயின் ஆவாங்க, திரும்ப வந்து பார்ப்பாங்க, நீங்கள் ஹீரோவாக பாருங்கள் அப்படின்வார். அதே மாதிரி மேக்ஸிமஸும் போவான், அவங்களுடைய டீமோடு போனோடனே மேக்ஸிமஸ் செம்மையாக சண்டை போட்டு அந்த ஜனங்களை பார்த்து கற்றுவான், நீங்களாம் என்டர்டெயின் ஆனீங்களா இல்லையா, என்டர்டெயின் ஆனீங்கல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்பானியார்ட் அவங்களாம் என்டர்டெயின் ஆகிட்டாங்க, இவன் ஹீரோ ஆகிட்டான் அப்படின்னு அவனுடைய புகழ் வந்து வேறு மாதிரி மாறிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரோமில் கமோடோஸ் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டான்ல, அவன் குதிரையில் அவங்க அக்கா கூட அப்படியே ரதத்தோடு வருவான், பெரிய பரேடு மாதிரி நடக்கும். செனட்டர்ஸ் வேறு இருப்பாங்க, கையாஸு, ஃபால்கோ அப்படின்ற ஒரு செனட்டரு, அப்புறம் கேஷியஸ் அப்படின்னு ஒரு
கேட்சியஸ் அப்படின்னு ஒரு செனட்டர். இந்த கேட்சியஸும் கயஸும் பார்த்தீங்கன்னா நல்ல செனட்டர்ஸ், மக்களுக்காக வந்திருக்கிறவங்க, நாட்டு மேலே அவ்வளோ விசுவாசம் இருக்கிறவங்க. இந்த ஃபால்கோ வந்து பார்த்தீங்கன்னா கமோடோஸ்க்கு ஜால்ரா போடுறவங்க. அப்போது கயஸே வந்து சொல்லுவார், இவர் இனத்தை வந்து ஒரு பிரபஞ்சத்தையும் ஜெயிச்ச அரசர் மாதிரி இனத்தை ஜெயிச்சான், இப்படி வந்து ஒரு வரவேற்போடு வந்துட்டு இருக்கானே அப்படின்னு வந்து சொல்ல, ஃபால்கோ அதை கேட்டுட்டு என்ன சொல்லுவான், அவர் நீங்கள் சாதாரணமாக இடம் போடாதீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் நல்லது நிறையா பண்ணுவார் அப்படின்னா, எதுக்கு நாட்டுக்கா இல்லை உனக்கா அப்படின்னு வந்து கயஸ் அப்பயே வந்து ஃபால்கோவை கலாய்ப்பார். அதுக்கப்புறம் கமோடோஸ் இங்கே வருவான், லுசிலாவும் வருவாங்க. லுசிலாவோட பையன் லூசியஸ் அங்கே வந்திருப்பான். லூசியஸ் அங்கே வந்தோடனே அந்த பையனும் போய் அவங்க அம்மா கிட்ட போயிடுவான். கமோடோஸை தனியாக கூப்பிட்டு போவாங்க. இந்த செனட்டர்ஸை வரவேற்று கூப்பிட்டு போய் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைன்ற விஷயத்தெல்லாம் வேறு சொல்லுவாங்க. இங்கே பிளேகெல்லாம் இருக்குது, ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதுக்கு சானிடேஷன் நம்ம சுத்தமாக எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கயஸ் வந்து சொல்லுவார். சொன்ன உடனே இதெல்லாம் கமோடோஸ்க்கு கேட்குற விருப்பமே இருக்காது, அவன் பயங்கரமாக கடுப்பாகும். எங்கள் அப்பா இதே தப்பு தான் வந்து பண்ணார், அவர் வந்து ஒரு ஃபிலாசபர் மாதிரி கொஞ்ச நாள் வந்து இருந்தார், அதுக்கப்புறம் இந்த செனட்டர்ஸ் பேசுகிறதே வந்து கேட்டுட்டு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு, ஜனங்களெல்லாம் டேரெக்டாக அவர் போய் பார்க்கல அப்படின்னு வந்து சொல்ல, அது பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை அரசே, நாங்களே மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான், ஜனங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் உங்ககிட்ட நாங்கள் வந்து பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு வந்து கயஸ் வந்து சொல்லுவார். அதுக்கு இவன் கமோடோஸ் என்ன சொல்லுவான், அது ஜனங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ், நீங்கள் ஏன் ஜனங்களும் உங்களை மாதிரி தான் வாழ்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா, கெச்சியஸ் நீ என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, எவ்வளோ பணக்காரனாக இருக்க, கயஸ் உன் பொண்டாட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறியா, ஜனங்க பாவம், அவங்கள நான் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு நான் அன்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போ ஓகே, பிளேகில் கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல, செத்தவங்களில் எத்தனை பேரை போய் நீங்கள் போய் கட்டி அரவணைச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து அவர் கேட்பார். நீ ஓவராக பேசுகிற அப்படின்னு வந்து கமோடோஸ்க்கு வந்து கோவம் வந்துடும். இல்லை அரசே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்க பாருங்கள் அப்படின்னு வந்து இவன் சொல்ல, அவர் திரும்ப இந்த மாதிரி நீ இன்டரப்ட் பண்ணுற வேலை வச்சுருந்தனா அவ்வளோதான் உனக்கு வந்து கமோடோஸ் வந்து சொல்லுவோம். அப்போ லுசிலா அங்கே வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பா, நீங்கள் விடுங்க, என் தம்பி ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கான், உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அந்த லிஸ்ட்டெல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் அவங்ககிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 செனட்டர்கிட்டையும் வந்து சொல்லுவாள். அப்போது கெச்சியஸ் என்ன பண்ணுவார், லுசிலாவை பார்த்தோம்னா அவர் வந்து சந்தோஷப்படுவார். உங்களுடைய அந்த ஃபைனஸ்ட் டச் இருக்குல்ல, லைட்டாக நீங்கள் வந்து இப்படி அன்பாக பேசுகிறது ஒரு ரெஸ்பெக்டை வந்து கமெண்ட் பண்ணுது, தானாக கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது மேடம், மை லேடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். ஸோ இவ என்ன பண்ணுவாள், கமோடோஸை வந்து கூப்பிட்டு போய் பேசுவாள் லுசிலா. கமோடோஸ் வந்து புலம்புவான், நான் வேணா ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், என்னவோ எங்கள் அப்பா இருக்கும்போதெல்லாம் வந்து பேசியிருந்தாங்கன்னா அது எதுவும் திருப்பி என்கிட்ட வந்து பேசுவானா, இல்லை அது அவங்களுடைய வேலை தான் அப்படின்ற மாதிரி வந்து லுசிலா வந்து புரிய வைக்க பார்ப்பா. பட் அவன் கேட்குறதா இருக்காது. கமோடோஸ் என்ன சொல்லுவான், எங்கள் அப்பா வந்து இப்போ வரைக்குமே நம்ம பெரிய ஆள், அவர் மாதிரி நான் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் அப்பா இன்னத்தை பெருசாக சாதிச்சார், அவரே ஒரு வாட்டி சொன்னார்ல, நான் ஒன்றுமே அடையில இந்த சண்டை போட்டு அப்படின்ற மாதிரி விரத்திலெல்லாம் பேசியிருக்காருல அப்படின்னு வந்து அவன் சொல்ல, பட் ஜனங்களுக்கு அவரை பார்த்தா ஒரு பெரிய வீரனாக தான் தெரியுது, வெற்றிகள் தான் வந்து பேசுது, வெற்றிகள் யுத்தத்தினால தான் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்ல, அப்போது கமோடோஸ் சொல்லுவான், ஜனங்க யுத்தத்தை இன்னும் பார்க்கல போல, சாவை அவங்க பார்த்தா தான் யுத்தம் எவ்வளோ கொடுமையானதுன்றது அவங்களுக்கு தெரியும், இவங்களை அந்த சாவை நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பெரிய கேம் கண்டக்ட் பண்ணுறேன், பெரிய ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஜனங்களை அங்கே வர வச்சு அவங்க கண் முன்னாடி அவங்க பார்க்காத விஷயத்தெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதாவது எப்படி அந்த ப்ராக்சிமோ அந்த இடத்துலலாம் வந்து கிளாடியேட்டர்ஸை வச்சு பண்ணுறானோ அதே மாதிரி ரோமில் அவங்க அப்பாவோட நினைவாக இவன் 150 நாளுக்கு இப்படி ஒரு கேம், ஒரு பெரிய அரங்கம் ஸ்டேடியம் மாதிரி கிரியேட் பண்ணி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவோம். அவங்க அக்காவும் எதனா பண்ணித்தோல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, கைச்சியஸ் இந்த 2 செனட்டர்ஸும் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. கயஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவார் அந்த போஸ்டர்லாம் பார்த்து, இது 150 நாளுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டி வைக்க போகிறானா, ஜனங்க கிட்ட டேக்ஸும் எதுவும் வாங்க முடியாது, அவங்க பாட்டு எதோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஊரே நம்மளை பார்த்து சிரிக்க போகுது, எவ்வளோ செலவு இதுக்காக நடக்க போகுதுன்னு வந்து சொல்ல, கைச்சியஸ் என்ன சொல்லுவார் கயஸ் கிட்ட, இல்லை அவன் மூலாளர் தான் நான் நினச்சேன், பரவாயில்ல அவன் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்கான், ஏங்க இப்படி வந்து பேசுறீங்க அப்படின்னு வந்து கயஸ் வந்து கேட்பார். அப்போ கைச்சியஸ் வந்து சொல்லுவார், அப்படி இல்லை, ஜனங்களுக்கு நீ சுதந்திரமே கொடுக்கலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்க்க வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்காக அவங்க வந்து கோஷையிட ஆரம்பிச்சிருவாங்க, அரசே அப்படின்ற மாதிரி. அவங்களும் இது வரைக்கும் சாவை பார்த்ததில்ல, அவன் சாவை தான் இப்போ வர வைக்க பார்க்குறான், அதை பார்த்தோன்னா அவங்க குஷியாவாங்கல்ல, அதுதான் அவன் ஒரு வேறு விதமாக ஜனங்களை கவர் பண்ண பார்க்குறான், பட் நிறைய பணம் செலவாகுதே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கைச்சியஸ் வந்து சொல்லுவார். அதுக்காக பெரிய ஸ்டேடியம் வேறு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தா மேக்ஸிமஸை வந்து ப்ராக்சிமோ வந்து கூப்பிட்டோன்னே இவன் வந்து போவான், என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு வந்து சொல்ல, ஆக்சுவலாக நீ வந்து நல்லா தான் சண்டை போடுற, ஆனால் இன்னும் நீ வந்து மெக்னிஃபிஷன், இன்னும் வந்து வேறு லெவலில் நீ வந்து மாறணுன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லுவார் ப்ராக்சிமோ. அதுக்கு மேக்ஸிமம் சொல்லுவான், உங்களுக்கான அடிமை நான், நீங்கள் சொல்கிறத நான் வந்து செய்கிறேன், நீங்கள் சாவடின்னு சொன்னால் சாவடிக்கிறேன், எனக்கு இதுவே போதுமானதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல,
இல்லை இங்கே நீ சண்டை பண்ணுறதுக்கு இதுவே வந்து போதும், ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ரோமில் போய் சண்டை போட போகிறோம். என்னது ரோமில் போய் சண்டை போட போகிறோம்னா அப்போ தான் அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ரோம் அரசர் வந்து அவங்க அப்பா மார்க்கஸ் அர்லியஸ்க்கு வந்து கௌரவிக்கிற விதமாக அவங்க அப்பா நினைவாக வந்து ஒரு யுத்தத்தை வந்து நடத்தணும்னு வந்து பார்க்குறாரு. அங்கெல்லாம் பெரிய ஸ்டேடியம் இருக்கும், அங்கே 50,000 ஜனங்க அந்த கூட்டத்தில் இருக்கும், அங்கே நீ சண்டை போடணும். அந்த இடத்துல நம்ம சண்டை போடும்போது எல்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு தலையை வெட்டி தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோம், அதுக்கப்புறம் ஜனங்க கத்த பார்ப்பாங்க பாரு, அந்த சத்தம், அது வைப்ரேஷன், அது வேவ் அப்படி இப்படி போகும்போது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல மேக்ஸிமஸ் கேட்பான், நீங்கள் ஏற்கனவே கிளாடியேட்டராக எப்பயாவது இருந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பான். நான் இருந்திருக்கேன், இருந்து உங்களுக்கான ஃப்ரீடம் கிடச்சிருக்கா அப்படின்னா, நான் எல்லாரையும் வெட்டி நான் வந்து தனியாக ஃப்ரீடமெல்லாம் எனக்கு கிடச்சிது. அப்போ தான் மார்க்கஸ் அர்லியஸ் என்ன பண்ணார், எனக்கு இந்த கத்தியை வந்து ப்ரெசென்ட் பண்ணார், என் ஃப்ரீடத்துக்கு அறிகுறியா அப்படின்னு வந்து கட்டைக்கத்தியை வந்து காமிப்பான். ஸோ அப்போது என் ஷோல்டரை வேற தட்டி கொடுத்துருக்காரு மார்க்கஸ் அர்லியஸ் அப்படின்னு சொல்ல மேக்ஸிமஸ் சிரிப்பான். ஏன் எதுக்கு சிரிக்கிற, நான் அவர் கூட பழகினேன்னு சொல்லியே, அவர் ஜஸ்ட்டு பார்த்துருக்கேன், அவர் என் ஷோல்டரை தட்டி கொடுத்துருக்காருன்னு தானே சொன்னேன் அப்படின்னா, இல்லை இவனுடைய சிரிப்புக்கான காரணம்னா ஜஸ்ட்டு தட்டி கொடுத்தே ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாரு, அவர் கூட ட்ராவல் ஆன ஒரு ஆள் தான் மேக்ஸிமஸ், அதை பற்றியெல்லாம் அந்த ப்ராக்சிமோக்கு என்ன தெரியும், அதுக்கு வந்து சிரிப்பா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்புறம் இவர் என்ன சொல்லுவார், நான் உன்னை கூப்பிட்டதுக்கான விஷயம் என்னென்னா, நான் வந்து பெஸ்ட்டுன்ட்டு உடனே ஆட்களை வந்து கொல்றதுனால சொல்லப்படலை, நான் ஜனங்களை வந்து சம்பாதிச்சேன், அவங்க அன்பை சம்பாதிச்சா தான் நீ பெஸ்ட்டாக முடியும், நீ க்ரௌடை வந்து உன் பக்கம் இழுக்கணும், இழுத்தாதான் நீ வந்து உன் சுதந்திரத்தையும் வந்து இழுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவார். சரி நீ வந்து கேட்டுப்பான், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜனங்க இது வரைக்கும் பார்க்காத காட்சிகளை நானும் அவங்களுக்கு வந்து பரிசளிப்பேன் அப்படின்னு வந்து மேக்ஸிமஸ் சொல்லுவான். மேக்ஸிமஸ், ஜூபா, இந்த ஹியூகன் எல்லாரும் வந்து அங்கேருந்து ரோமுக்கு வந்து இப்போ ட்ராவல் பண்ண பார்ப்பாங்க. போகும்போதே ஜூபா என்ன சொல்லுவான், மேக்ஸிமஸ் கிட்ட காமிப்பான் போகிற வழியில், அந்த சைடு தான் என்னுடைய நாடு இருக்குது, அங்கே இப்போ என் ஒய்ஃப் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருப்பா, என் பொண்ணு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அவங்கக்கிட்ட பேசணும் போல தான் இருக்குது, நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஒருவேளை நான் இறந்துட்டாலும் அவங்க என்னை வந்து ரீச் ஆக இன்னும் லேட் ஆகுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவான், அதுக்காகவே நான் சீக்கிரமே சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். பட் மேக்ஸிமஸ் என்ன சொல்லுவான், நான் செத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஒய்ஃபு பையன் எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போய் அவங்ககிட்ட பேசிக்கலான்னு சொல்லும் போது, நீயும் அதுக்காக உடனே சாகக்கூடாது அப்படின்னு வந்து ஜூபா சொல்லுவான். சொல்லிவிட்டு இவங்க இருக்கும்போது அப்படியே ரோமுக்கும் போயிடுவாங்க. ரோம் ரீச் ஆன உடனே ப்ராக்சிமோக்கு அங்கே வாருக்கான கடவுள் ஸ்டாச்சு இருக்கும், மார்ஸ் அப்படின்னு அந்த கடவுளை வந்து சொல்லுவாங்க. அதை பார்த்து கடவுளே நல்லா கல்லா கட்டணுன்ற மாதிரி எனக்கு எல்லாமே என் ஃபார்ச்சூன் எல்லாம் சூப்பராக நடக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவான். சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் போவாங்க. போனதுக்கப்புறம் மேக்ஸிமஸை பார்க்க இந்த லுசிலாவோட பையன் லூசியஸ் வந்து என்ன பண்ணுவான்னா போய் நிற்பான். ஸ்பானியார்டுன்னு தானே கூப்பிட்றாங்க, ஹே ஸ்பானியார்டா நீயா அது அப்படின்னு வந்து மேக்ஸிமஸ் போய் நிற்பான். ஆமாம் நான் தான் ஸ்பானியார்டு, இல்லை என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க ஸ்பானியார்டு வந்து பயங்கர உயரமாக இருப்பான், அவன் கையை வச்சு எதிரிகளோட ஸ்கல்லை கூட அமைக்கிறவான்னு சொன்னேன், பட் நீ இப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை அதெல்லாம் சும்மா, பட் இதுதான் நான் அப்படின்னும் போது, சரி நீ கவலைப்படாத, உனக்காக கேலரியில் நான் இருப்பேன், உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இதெல்லாம் உன்னெல்லாம் இதை பார்க்க விட்றாங்களா அப்படின்னு வந்து மேக்ஸிமஸ் கேட்பான். அதுக்கு அந்த லுசிலா சொல்லுவான், ஆமாம் என் அங்கிள் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பார்த்தா தான் உனக்கு இன்னும் தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த கமோடோஸ் இவனுடைய மாமா இல்லை, அதை சொல்லுவான். ஏன் உங்கள் அப்பா எதுவும் சொல்லலையே அப்படின்னா, எங்கள் அப்பா இறந்துட்டாரா, உன் பேர் என்ன அப்படின்னு வந்து மேக்ஸிமஸ் கேட்பான். அவன் லூசியஸ்ன்னு சொல்லுவான். எங்கள் அப்பா பேர் லூசியஸ், அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் பேர் தான் எனக்கும் வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது தான் இவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும், லுசிலாவோட பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அவன் என்ன நினச்சி மேக்ஸிமஸ் இங்கே வந்தான்னா, அரசர் ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ண போகிறாரு, அங்கே அரசரோட ஃபேமிலி எல்லாரும் வருவாங்கன்னா அவன் நினச்சி பார்க்கல. இதுக்கப்புறம் நம்ம மூஞ்சி இங்கே காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி மேக்ஸிமஸ் என்ன பண்ணுவான், ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிப்பான், போர் வீரனுக்கான மாஸ்க்கை மாட்டினதுக்கப்புறம் ப்ராக்சிமோ என்ன பண்ணுவான்னா, அந்த ஃபைட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த கமெண்டேட்டர் இருப்பான்ல ஷஷியஸ் அப்படி ஏதோ அவனுடைய பேர், அவங்ககிட்ட போய் சொல்லுவார், என் ஆளுங்கள்லாம் வந்து இப்படி ஒரு ஃபைட்டில் வந்து நீ இன்வால்வ் பண்ண வைக்கிறல்ல, எனக்கு டபுள் த அமௌண்ட் கொடு, ஏன்னா எதிர்த்து நிற்க போகிறவங்கலாம் காட்டு மீறா நீங்கள் பயங்கரமாக சண்டை போடுறவங்க, அவங்கள எதிர்த்து இந்த டெசர்ட்லேருந்து வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், டபுள் த அமௌண்ட் கொடுக்குறியா அப்படின்னு வந்து கேட்க, அவன் என்ன சொல்லுவான், அங்கே பாரு கான்ட்ராக்டில் என்ன பேசணுமோ அந்த காசு தான் உனக்கு வந்து சேரும், இல்லை எனக்கு தேவையில்லை, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொன்னேன்னா, இல்லை கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணணும்னு நினச்சேன்னா இங்கிருந்து நீ பார்டரை தவழ்ந்து தான் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வெட்டி போட்டுருவோன்றதுக்காக சொல்ல இவனுக்கும் பயமாக இருக்கும், வேறு வழியே இல்லை, அமைதியாக இருந்துவான் ப்ராக்சிமோ. அந்த ஃபைட்டும் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு கொடுப்பாங்க. மேக்ஸிமஸும் மாஸ்க் போட்டுட்ருக்கான், ஜூபா ஹியூகன் எல்லாரும் வந்து அங்கே இருக்காங்க, ப்ராக்சிமோவோட ஆட்கள் உள்ள. இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஹைனஸ் வருவார் கமோடோஸ், அவர் வந்த உடனே நீங்கள் எல்லோரும் ஒரு மித்தமாக பவ் பண்ணி என்ன சொல்லணும் அது சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவனும் வருவான் கமோடோஸ். வந்தவுடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாக போகிற நாங்கள் உங்களுக்கு தலை வணங்குறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாக போகிறாங்களா எப்படியோ, அது என்ன வார்த்தைங்க, சாக போகிற நாங்கள் உங்களுக்கு தலை வணங்குறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கமோடோஸும் வந்து உட்காந்தோன்னா அந்த ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமோ ஆட்கள், மேக்ஸிமஸோட ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல,
அவங்களை எதிர்த்து சண்டை போடுற இவங்க அரேஞ்ச் பண்ண ஆட்கள் பார்பேரியன்ஸ், காட்டு மீரானிங்க, குதிரையில் வருவானுங்க. குதிரை வண்டி அந்த சேரியட்லலாம் பார்த்தீங்கன்னா வீலில் கத்தி இருக்கும். அந்த கத்தியில் மாட்டினா கூட செத்துருவோம், அதை நெருங்க கூட முடியாது. அவங்க கையில் வேறு வில்லம்பு வேறு இருக்கும். இப்படி 2 ரதத்தில் வந்து மாற்றி மாற்றி எல்லா பக்கத்துலையும் அடிப்பாங்க. அவங்கள யாரும் எவ்வளோ எஸ்கேப் ஆக முடியாதுன்னு அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வேறு கத்திட்டு இருக்கும். கத்திட்டு இருக்கும்போது அப்போ மேக்ஸிமஸ் எல்லாம் இந்த ஜனங்களுக்கு தெரியும், வேறு மாஸ்க் போட்டிருக்காங்கல்ல, போட்டுட்டு இருக்கும்போது மேக்ஸிமஸ் அவங்க ஆட்கள்கிட்டலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். எப்போயும் மண் எடுத்து தலையில் கையில் அப்படி வந்து போட்டு என்ன சொல்லுவான், இங்கே பாருங்கள் எல்லாரும் என் கூட ஒன்றா இருங்க, ஒரு லைனாக இருங்க, அப்போ நம்ம வந்து வாழ்வோம், பிரிஞ்சிடாதீங்க, கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி எல்லாரும் ஒரு லைனாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த சேரியட்லேருந்து கத்தி வந்து அடிக்கலான்னு பார்த்தா கூட அவங்க கேடயத்தை வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே வந்து அந்த குதிரை வந்து அப்படியே சாயம், மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக ப்ளே ஆகும். மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. டேன் டேன் டட டேன் டேன் டட டேன் டேன் டட, நம்ம பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன்லாம் வர மியூசிக் மாதிரியே தான் இருக்கும். அதை கேட்டு அப்படியே கமோடோஸும் வந்து ரசிப்பான் அப்படின்ட்டு போட்டு பயங்கர இதில். அப்புறம் மேக்ஸிமஸ் என்ன பண்ணுவான், எதிர்த்து வந்த ஆளுங்கள்லாம் நிறைய காலி பண்ணி ஹியூகுனி ஒரு இடத்துல வந்து காப்பாற்றுவான். காப்பானதுக்கப்புறம் கமோடோஸே வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணவங்கிட்ட கேட்பான், ஏன்டா வரலாற்றில் கூட இது நடந்ததில்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே, அதாவது டெசர்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் டெசர்ட்லேருந்து வந்த ஆட்கள் அவங்க இது வரைக்கும் அந்த பார்பேரியன்ஸை ஜெயிச்சதே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே, என்னது இது அப்படின்னு வந்து கேட்க, சாரி சார் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு, நாங்கள் எதிர்பார்க்கல, அடுத்த வாட்டி இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின் போது, பரவாயில்ல சர்ப்ரைஸ் எல்லாம் நான் என்ஜாய் பண்ணுற ஆள் தான், அவன் நல்லா சண்டை போட்டான், அவன் யாரும் நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமோடோஸ் போவான். மேக்ஸிமஸ் வேறு இப்போ அல்லு இருக்காது. கமோடோஸ் வரான், இதான் சான்ஸு, கமோடோஸை காலி பண்ணிடலான்ற மாதிரி பவு பண்ணுவான், கீழே குனிவான், முட்டி போட்டு அரசருக்காக மரியாதைக்காக இல்லை, கீழே வந்து ஒரு அம்பு இருக்கும், அவன் பக்கத்தில் வந்தோன்னா அதை எடுத்து அப்படியே சொருவிடலாம் அப்படின்றத கையில் பிடிச்சி வச்சுட்டு இருப்பான். கமோடோஸ் என்ன பண்ணுவான், வந்தவன் அவன் முன்னாடியே வந்து அந்த சின்ன பையன் லுசியஸ் வந்து நின்றுவான், லுசிலாவோட பையன். இப்போது மேக்ஸிமஸ்னால ஒன்றுமே பண்ண முடியாது, குத்துனா அந்த குழந்தையை குத்துற மாதிரி ஆயிடும், அதனால் அதை அப்படியே விட்டுருவான். கமோடோஸ் என்ன சொல்லுவான், பரவாயில்ல எனக்கு மரியாதை கொடுத்தது போதும், நீ நில்லு அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னவனா அவனும் நிற்பான். உன் பேர் என்னன்னு வந்து கேட்பான். நம்ம நல்லா சண்டை போடுறோம்னு ஜெயிக்க ஆள் இல்லாத மாதிரி இருக்குது, உன் பேர் என்ன வந்து கேட்டால் மேக்ஸிமஸ் அவன் பேரை சொல்ல மாட்டான், கிளாடியேட்டர்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிடுவான். திரும்பினோன்னா இவனுக்கு கோவம் வந்துடும் கமோடோஸ்க்கு, டேய் நான் ஒரு அரசன்டா, நீ ஸ்லேவ், ஒரு அடிமை, நீ நான் சொல்லும் போது பேரை ஒழுங்காக சொல்லாமல் மாஸ்க்கு கூட கழட்டாமல் முதுகு காமிச்சிட்டு போறியா, திரும்பிடா உன்னை சாவடிச்சிடும் பார்த்துக்கணுன்னா. அப்போ மேக்ஸிமஸ் என்ன பண்ணுவான், திரும்பி அவன் மாஸ்க்கு கழட்டுவான். கழட்டும் போது ஜனங்களே பார்க்கும், லுசிலாவும் பார்ப்பா, உலகமே வந்து பார்க்கும்போது அப்போ வந்து பேசுவான் பாருங்க, மேக்ஸிமஸ் நான் மேக்ஸிமஸ் டெசிமியஸ் மெரிடியஸ் அவனுடைய பேரில் அது ஃபுல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டு, மார்க்கஸ் அர்லியஸ் என்ற பேரரசுடைய தளபதியாக இருந்தேன், நார்த்தன் ரீஜனை கண்ட்ரோலாக வச்சுருந்தேன், இறந்து போன மனைவியோட கணவன் நான், இறந்து போன பையனோட அப்பா நான், எனக்கு கொல்றதுக்கு ஒருத்தா இருக்குது, அவனை இந்த ஜென்மத்தில் கொல்லுனாலும் அடுத்த ஜென்மத்துலேயாவது நான் கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் மேக்ஸிமஸ் மேக்ஸிமஸ் மேக்ஸிமஸ்ன்னு கத்துவாங்க. கமோடோஸ்க்கு இவன் எப்படி உயிரோட வந்தான்ற மாதிரி இருக்குது, பரவாயில்ல இப்போயாவது காலி பண்ணிடலான்னு சோல்ஜர்ஸை வந்து காலி பண்ண சொல்லுவான். காலி பண்ண சொன்னால் அங்கே இருக்க ஜனங்கள்லாம் நோ நோ லீவ் 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 லீவ், அவனை வாழ விடு வாழ விடு வாழ விடுன்ற மாதிரி கத்துவாங்க. கத்தும் போது அப்போது அரசர் என்ன பண்ணுவார், அவனை வாழ சாவடிக்கலான்னு சொன்னால் எப்படி பண்ணணும், தம்ஸ்டவுனு தம்ஸ் அப், சரி வாழ விட்டுலாம் அப்படின்னு வந்து விட்டவுடனே ஜனங்களும் வந்து மேக்ஸிமஸ் மேக்ஸிமஸ்ன்றாங்க, மேக்ஸிமஸ் அப்படியே வந்து போயிடுவான். கமோடோஸ் வந்து போய் புலம்புவான். அவங்க அப்பாவோட ஸ்டாச்சுவெல்லாம் இருக்கும், அந்த மூஞ்சிலலாம் அப்படியே கத்தியை வச்சு வெட்டி வெட்டி அவன் எப்படி திரும்பி வந்தான் சொல்லு சொல்லு அப்படின்னு வந்து அவங்க அப்பாவை இது பண்ணிட்டு அப்புறம் கட்டி வேறு பிடிச்சிப்பான் அப்பாவை. அப்படின் போது அவங்க அக்கா வேறு வரும், லுசிலா கிட்ட வந்து இவன் சொல்லுவான், அவனை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு, உனக்கும் கஷ்டமாக தானே இருந்திருக்கும், ஏன்னா அவன் உன்னை காயப்படுத்தணும்ல அப்படின்னு வந்து கேட்பான். ஏன் அப்படின்னா அவங்க அக்காவோட லவ் என்னவோ இவன் தான் மேக்ஸிமஸ் தான் வேணான்னு விட்டு போன மாதிரி இவன் அந்த ஆங்கிளில் கேட்க, பட் அவன் என்ன சொல்லுவா, அவன் ஒன்றும் என்னை காயப்படுத்தலை, நான் தான் அவனை காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு வந்து உண்மையை சொல்லுவாள். சொன்ன உடனே இவன் என்ன ஃபீல் பண்ணுவான், ஜனங்கள்லாம் என்னை நேசிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை வந்து கண்டக்ட் பண்ணேன், ஆனால் இவனை வந்து இவன் செத்துட்டான்ற மாதிரி 2 பேர் என்கிட்ட அப்போவே வந்து தகவல் சொன்னாங்க, இவன் செத்துட்டான் அரசே அப்படின்ட்டு. அப்போ என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, பொய் ஏன் சொல்கிறாங்க, என் மேலே மரியாதை இல்லைன்னு சொல்கிறாங்க, மரியாதை இல்லாதவன் என்னை லவ் பண்ணுவானா, அப்போது ஜனங்கக்கிட்ட இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா எவனும் என்னை மதிக்க மாட்டான், என்னை ஏமாத்தின அந்த 2 பேரும் நான் சும்மா விட மாட்டேன், அவனுங்களையும் நான் காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் ஏற்கனவே மேக்ஸிமஸை வந்து செத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லி இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் கட்டி விட்டுருவோம். கட்டி வச்சுட்டு குவிண்டஸ் அங்கே இருப்பான், அவன் தான் இப்போ கமாண்டராக இருப்பான், அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. கமோடோஸ் என்ன பண்ணுவான், சோல்ஜர்ஸ் உங்களுடைய பவ் எடுங்க, ஆர்ச்சர்ஸ் அவங்களெல்லாம் வந்து இழுத்துக்கு சொல்லுவான், அட்டாக் பண்ண ரெடியாக இருங்க அப்படின்ட்டு. அப்போது டேய் உங்களுக்கெல்லாம் என்னடா, நீங்கள் அப்போவே என்கிட்ட வந்து ஒழுங்காக சொல்லியிருக்கலாம் இல்லைனா, இல்லை 4 பேர் அங்கே பாடி இருந்தப்பவே 4 பேர் பாடியும் நம்மளுடைய பாடி, நம்ம ஆளுங்களுடைய பாடி, ஆனால் மேக்ஸிமஸ் அங்கே அப்போ எஸ்கேப் ஆகிருப்பாங்க, அதே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா, இல்லை நாங்கள் வந்து வேறு மாதிரி யோசிச்சோம் அரசே அப்படின்னு வந்து எங்களை விட்டுருங்க நான் வந்து அவங்க கதை குவிண்டஸே இந்த வாட்டி பேசுவான் கமோடோஸ் கிட்ட.
அவங்க 2 பேர் பற்றி எனக்கு தெரியும், அவங்க பொய் சொல்கிற ஆட்கள் வந்து கிடையாது, அவங்க என்னுடைய ஆட்களை ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க. அவங்க ஒரு வேளை இந்த பார்பேரியன்ஸ் தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணி நம்ம 4 பேர் நம்ம ஆளுங்க 4 பேர் வந்து மேக்ஸிமஸை கொண்டுட்டு திரும்பி வர சமயத்தில் இந்த பார்பேரியன்ஸை அந்த 4 பேரை சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி கூட நினச்சி சொல்லியிருக்கலாம். அவங்களை விட்டுருங்கன்னு வந்து சொல்ல கமோடோஸ் குவிண்டஸை பார்த்து வார்ன் பண்ணுவான். இப்போ பாரு, நீ வந்து கமெண்ட் பண்ணால் நான் என்ன சொல்லணும் அதை வந்து நிறைவேற்ற தான் நீ இருக்க. இப்போ நான் வந்து அவங்கள சாகடிக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ இப்போ என்ன பண்ணணும், ஆர்ச்சர்ஸை ரிலீஸ் பண்ண சொல்லுவான், ஃபயர் அப்படின்றான், அவங்கள விட்டுருவாங்க, அந்த 2 பேரும் செத்துருவாங்க. குவிண்டஸு பிளைண்டாக யார் என்ன சொல்கிறாங்களோ, அரசர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுற ஒரு ஆள் தான். அது வந்து மேக்ஸிமஸ் அந்த பொறுப்பில் தளபதி பொறுப்பில் இருக்கும்போதும் அதுதான் செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கமோடஸ் பதவிக்கு வந்துட்டு மேக்ஸிமஸை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி குவிண்டஸ் கிட்ட அதிகாரம் சொல்லும்போது அதை வந்து ஏவி விட்டான். இப்போவும் அதை வந்து பண்ணியிருப்பான். ஸோ இப்படி வந்து நடந்துட்டு இருக்கும்போது மேக்ஸிமஸ் வந்து அவனுடைய கூடாரத்தில் வந்து இருப்பான். அவனை பார்க்க லுசிலாவே வருவான். வந்த உடனே மேக்ஸிமஸ் சொல்லுவான், எப்படியும் கமோடஸ் வந்து என்னை சாகடிக்க ஆள் அனுப்புவான்னு எனக்கு தெரியும், அதுக்காக உண்மையை அனுப்புவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லுவான். சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவா, அது அவனுக்கே தெரியாமல் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவா. ஓ அப்படியா, அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, என் ஒய்ஃபை சாகடிச்சான், என் பையனை சாகடிச்சிருக்கான் அப்படின்னு வந்து இவன் சொல்ல, அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது, அவங்கள நினச்சி நான் இப்போ வருத்தப்படுறேன் அப்படின்னு வந்து அவள் சொல்ல, எப்படி உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரை நினச்சி நீ வருத்தப்படியா, அந்த மாதிரி வருத்தமா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவா, நான் எப்போவுமே வந்து அவங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கணும்லாம் கிடையாது, என் பையன் இருக்கான், என் பையன் வந்து அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு வரவனா வந்து இருக்கிற போது கமோடோஸ் மூலிமா என் பையனுக்கு எதனா பாதிப்பு வருமானு ஒவ்வொரு நாளும் நான் நரகத்தில் தான் இருக்க மாதிரி இருக்கேன். இன்ஃபேக்ட் நீ வந்து கமோடோஸை சாவடிப்பானா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து அவள் சொல்ல, அதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு வந்து இவன் கேட்பான். அதுக்கு அவள் சொல்லுவா, இன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்த்தியா, ஒரு அடிமை, ஒரு ஸ்லேவு ரோம பேரரசருடைய டிசிஷனே மாற்றி எழுதக்கூடிய சக்தி இருந்துச்சு. ஏன்னா அவனை சாகடிக்க தான் வந்து கமோடோஸ் ரெடியாக இருந்தான், ஆனால் அதை மாற்ற வச்சான்ல ஜனங்களுடைய சப்போர்ட்டில். அப்புறம் என்ன அப்படின்னு வந்து அவள் சொல்ல, சரி ஓகே நான் உனக்கு வந்து ஆதரவாக இருக்கேன், பட் நீ திரும்ப ஏதோ ஒரு ஞாபகத்தில் திரும்ப இங்கெல்லாம் வந்துட்டு இருக்க வேலை வச்சுக்காத, உனக்கு எதுக்கும் கான்டாக்டே இல்லாத மாதிரியே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அவரும் அங்கேருந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் லுசிலா என்ன பண்ணுவா, அந்த செனட்டர்ஸ் கையர்ஸ்கிட்டையும் வந்து சரி கைச்சர்ஸ்கிட்டையும் வந்து சரி சில விஷயங்கள் வந்து சொல்லுவாள். என் தம்பி வந்து இவ்வளோ பெரிய போர் அந்த கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் ஃபைட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கான்ல, அதுக்கான பணம் எங்கேருந்து எடுத்திருக்கான்னு தெரியுமா, ஜனங்களுக்கு அந்த உணவு இந்த தானியம்லாம் இருக்குல்ல, அந்த தானியத்தை இருந்து தான் அதை விற்று தான் வந்து பணமாக இங்கே வந்து செலவு பண்ணிகிட்ருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தால் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஜனங்களுக்கு அப்போ தான் தட்டுப்பாடுனா என்னன்னு தெரியும், பசினா பட்டினா என்னன்னு தெரிய வரும் அப்படின்னும் போது கைச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். என்ன அப்படி முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்காரு, அப்படி பண்ணிகிட்ருக்காருன்றதுக்காக இதை போய் ஜனங்க கிட்ட நம்ம வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து லுசிலாவும் கேட்பா. அதுவும் அவருக்கு புரியும், ஆமாம் கரெக்ட் தான், பிகாஸ் ஜனங்க கிட்ட இப்போ நம்ம வந்து சொன்னாலும் அவங்க கேட்குற மூடில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் அரசருக்கு சாதகமாக தான் வந்து போகும். அண்ட் குவிண்டஸும் வந்து அரசர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வோம், நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிடுவான், இப்போ அதுக்கான நேரம் கிடையாது. கைச்சர்ஸ் என்ன சொல்லுவார், எப்படியும் போக போக கமோடஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை சம்பாதிச்சே தான் இருப்பான், அவனுக்கு எதிரிகள் அதிகமாகி நண்பர்கள் கம்மியாகும் போது அப்போ நம்ம ஆக்ஷனில் இறங்கலாம், அது வரைக்கும் நம்ம அமைதியாகவே இருந்துப்போம் அப்படின்னு முடிவு எடுத்துப்பாங்க. சரின்னு இப்படி வந்து போகும்போது இவன் மேக்ஸிமஸ் யாருன்றது இப்போ அங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் தெரியும், ஜூபாவுக்கும் தெரியும், ஹியூகனுக்கும் தெரியும். ஜூபா வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்லுவான் மேக்ஸிமஸை பார்த்து, ஓ நீ ஜென்ரலாக மேக்ஸிமஸ் அப்படின்னு வந்து சொல்லி உனக்கு ஜனங்க மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்குது, உன்னை கமோடஸ் சாகடிக்கணும்னா முதல்ல உன் பேரை சாகடிக்கணும்னு சொல்லுவான். அதெல்லாம் அப்படியே புல்லறிகிற சீன், ஏன்னா உன்னை சாகடிக்கணும் முதல்ல உன் பேரை சாவடிச்சதானே ஜனங்க உன்னை சாவடிக்கவே ஒத்துப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருந்து கொண்டு வந்து சொல்ல அடுத்த ஃபைட்டுக்கும் வந்து மேக்ஸிமஸ் தயாராவான். ஆனால் இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா 64வது நாள் ஃபைட்டு இது. ஸோ இந்த நாளுக்கான ஃபைட்டு அது கிளைமேக்ஸ்க்கான ஃபைட்டு மாதிரியே தான் அந்த ஃபைட்டு. அப்போ வந்து நாகும் அந்த 150 நாள் ஃபைட்டுக்கு முன்னாடியே வந்துச்சு, எல்லாரும் வந்து இறந்துட்டாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ணுறவன் சொல்லுவான், நம்மளுடைய ரோம் பேரரசில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தோக்கடிக்கப்படாத ஒரு கிளாடியேட்டர் இருக்கான், அவன் டைக்ரஸ், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தான், ஆனால் அவனை அரசர் திரும்ப கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்து இப்போ கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவான். நம்ம மேக்ஸிமஸும் வந்து சண்டைக்கு தனியாக ரெடியாக இருப்பான். ஜனங்களும் வந்து மேக்ஸிமஸ்ன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ண டைக்ரஸ் உள்ள வருவான், குதிரையில் வருவான், அப்படியே வீரன் மாதிரி வருவான். அவனுக்கு கூடவே வந்து சில சோல்ஜர்ஸும் உள்ளே சூழ்ந்துப்பாங்க. எதுக்கு வராங்கன்றது வந்து மேக்ஸிமஸ்க்கு அப்போ தெரியாது, ஆனால் இது எல்லாமே கமோடோஸோட பிளான் தான். அவங்களாம் எதுக்கு வராங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு 4-5 புலிகளை வந்து மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சுருக்காங்க ஒரு கூண்டு மாதிரி. ஸோ டைக்ரஸும் மேக்ஸிமஸும் வால் சண்டை போட்டுப்பாங்க. அப்படி சண்டை போடும்போது ஒருவேளை மேக்ஸிமஸ் கீழே சாயிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பள்ளத்தில் இருக்கிற டைகரை வந்து இழுத்து விட்ருவானுங்க அந்த சோல்ஜர்ஸை. டைகரும் அந்த புலியும் வந்து ஓடி வந்து என்ன பண்ணோம், மேக்ஸிமஸை வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கான வேலைகளை வந்து பண்ணோம். அப்போ சோல்ஜர்ஸும் நல்லா ஃப்ரீடமாக விடுவாங்க அந்த செயினை.
ஒருவேளை மேக்ஸிமஸ் டைக்ரஸை வந்து கீழே தள்ளுற மாதிரி இருந்தால் அந்த புலிகள் அவனையும் தான் கடிக்க பார்க்கும். ஆனாலும் அந்த சமயத்தில் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த புலியை வந்து டைக்ரஸை கடிக்கூடாமல் அப்படி இழுத்துப்பானுங்க. என்ன ஒரு வஞ்சகத்தனம் பாருங்கள். ஆனாலும் மேக்ஸிமஸ் என்ன பண்ணால் வளைச்சி புலியெல்லாம் அப்படி வந்தால் கூட அதை தட்டி ஊட்டி இவங்கிட்ட சண்டை போட்டு புலியும் வந்து குத்தி காலி பண்ணி ஆக்ரோஷமாக நம்ம வெயிட் பண்ணுவான். அடித்து டைக்ரஸையும் வந்து கீழே படுக்க வைப்பான், குத்துறதுக்கு ரெடியாக இருப்பான். அப்போ ஜனங்களும் வந்து கீழ் அவனை கொல்லுன்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. கமோடோஸோட என்ன சொல்ல போகிறான் அப்படின்ற அரசர் சொல்லி தானே வந்து செய்யணும், அவனுடைய ஆள் இல்லை இவன், அவன் கொல்லலாமா வேணாமா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுவான். கமோடோஸை கீழே வந்து என்ன பண்ணுவான், ஜனங்க எதிரில் எல்லாரும் சாகடிக்கணும் தானே ஆசைப்படுறீங்க, சரி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமஸ்க்கு அந்த கட்டளை எடுக்கும்போது மேக்ஸிமஸ் அவனை சாகடிக்க மாட்டான். இவனை சாகடிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி உயிர் பிச்சை கொடுத்துருவான். அப்போ ஜனங்கள்லாம் மர்சிஃபுல் மேக்ஸிமஸ் அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிப்பாங்க. அப்போது கமோடோஸ்க்கு அது வந்து கேட்கவே வந்து கடுப்பாக இருக்கும். ஏண்டா என்ன மாதிரி நீ இருக்க, அதாவது எப்போ எவன் உயிர் எடுக்கணும்னு சொல்லி நீ தான் முடிவு எடுப்பியா, என்ன மாதிரியே தானே நீ, உனக்கு எனக்கும் வித்தியாசம் கிடையாதா அப்படின்னு வந்து சொல்லும் போது மேக்ஸிமஸ் என்ன சொல்லுவான், எனக்கு இன்னும் ஒருத்தனுடைய உயிர் தான் எடுக்க வேண்டியது இருக்குது, அதை எடுத்துட்டுனா எல்லாம் முடிஞ்சிடும்னு வந்து சொல்லுவான். அது யார், நான் தானே, வா என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு வந்து கமோடோஸ் வந்து பண்ணுவான். ஏன்னா அரசரை எதிர்த்து இவன் வந்து கத்தியை ஓங்கணும், அப்போது ஆளுங்கள்லாம் வச்சு இவன் காலி பண்ணணும். ஜனங்களே அதை சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, அரசரை எதிர்த்து அவனை இது பண்ண அப்படின்னு தூண்டி விட தான் பார்க்குறான். இவனுக்கு அது ஞாபகம் இருக்குல்ல, ஏற்கனவே ஜூபா வேற சொல்லியிருக்காங்கல்ல, ஜனங்க மத்தியில் உனக்கு ஒரு பேர் இருக்குது, உன்னை காலி பண்ணால் முதல்ல உன் பேரை காலி பண்ணணும்னு வந்து சொன்னால, அதனால் இவன் அமைதியாகவே இருக்கான். இன்னும் தூண்டி விடுற விதமாக கமோடோஸ் என்ன சொல்லுவான்னா, உன் பையனை ஆளுங்க எப்படி சாவடிச்சாங்கன்னு தெரியுமா, அவன் அப்படியே அந்த சிறுவையில் வச்சு ஆணி அப்படியே நங்குன்னு அடிக்கும் போது பொட்டை மாதிரி கதர்னான். உன் பொண்டாட்டி என் ஆளுங்கெல்லாம் மாற்றி நாசம் பண்ணும் போது ஓர் மாதிரி சினுங்கினான். அப்புறம் தான் அவ்வளோலாம் சாவடிச்சோம். வா என்னை கொல்லுன்னு வந்ததுன்னா அவ்வளோலாம் கேட்க அவனுக்கு வந்து கொல்லணும் போல தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமஸ் கொல்ல மாட்டான். இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுடைய முடிவும் வரும் ஹைனஸ் அப்படின்னு சொல்லி அடக்கமாக வந்து சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் ஜனங்களும் வந்து மர்சிஃபுல் மேக்ஸிமஸ் அப்படின்னு வந்து கத்துவாங்க. கமோடோஸ் அங்கேருந்து போவான். போயிட்டு அவன் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி புலம்புவான். என்னன்னா அந்த ஃபால்கோ இருக்கான்ல செனட்டர், அவனை வச்சு சொல்லுவான், மர்சிஃபுல் மேக்ஸிமஸா, அவனை இப்பவே கூட நான் சாவடிச்சிருவேன், ஆனால் சாவடிச்சா இன்னும் அவன் ஜனங்க மத்தியில் நல்லா ஆழமாக பதிஞ்சிருவான், அவன் தியாகின்ற பட்டம் வேற வாங்கிடுவான், அப்படி அவன் சாவக்கூடாது அப்படின்னு சொல்ல ஃபால்கோ என்ன சொல்லுவான், எனக்கு என்னவோ ஒரு சதி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஜனங்க கிட்ட அவங்க செல்வாக்கு கம்மியாகிற மாதிரியும், அண்ட் இன்னொன்று நான் அந்த கேட்சஸ் இந்த செனட்டர்ஸ் மத்தியில் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், அதாவது அரசர் இந்த தானியத்தெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணி தான் இந்த யுத்தத்தை வந்து இந்த போர் கேமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. பட் அதை கேட்டும் அவங்க எதுவும் பெருசாக ரியாக்ட் ஆகலை. ஒருவேளை அமைதியாக இதெல்லாம் கவனிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ஃபால்கோ சொல்ல, என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அரசே, இப்போது கடலில் கூட ஒரு விதமான ஸ்னேக் இருக்குது, அது அதனுடைய இரையை வந்து சாகடிக்கணும்னு நினச்சிதுன்னா அது காயப்பட்ட மாதிரி தரையில் அப்படியே வந்து பதுங்கியிருக்கும், அந்த இரையும் அந்த கீழே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது வந்து கவர்ந்து எடுக்கும், அந்த மாதிரி தான் இந்த கையஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கானுங்க போல் அப்படின்னு வந்து ஃபால்கோ வந்து சொல்லுவான். நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளும் அதே மாதிரி அமைதியாக இருந்து என்னென்ன நோட்டை விட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பேச செரிட்டிவனும் வந்து கேட்டுப்பான். மேக்ஸிமஸ் என்ன பண்ணுவான், ப்ராக்சிமா கூடவே இருக்கும்போது மேக்ஸிமஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தானே சிஷியோ அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு பணிவிடலாம் செஞ்சுக்கிட்டு அப்போ அவன் ஜென்ரலாக இருக்கும்போது அவன் பார்த்துட்டு மேக்ஸிமஸ் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளுடைய ஆட்கள்லாம் நார்தன் ரீஜனில் தான் இன்னும் இருக்காங்க, இன்னொருத்தருடைய தலைமையில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களாம் உங்கள் கூட வந்து சேர்ந்துக்க ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட பேசும்போதே அந்த சிஷியோ வந்து ஸ்டாச்சு இருக்குல்ல மேக்ஸிமஸோடைய அம்மா அப்பா ஸ்டாச்சு மாதிரி, அந்த மூதாதைகள் ஸ்டாச்சு, அதை வந்து கொடுப்பான். மேக்ஸிமஸும் அதை வாங்கிப்பான். வாங்கினதுக்கப்புறம் மேக்ஸிமஸ் என்ன சொல்லுவான், அந்த சிஷியோ கிட்ட நீ போய் லுசிலா கிட்ட பேசு, ஏன்னா லுசிலாவை என்னை பார்க்க வராதுன்ற மாதிரி மேக்ஸிமஸ் தானே சொல்லியிருந்தான், என்னுடைய ஃப்ரீடம்க்கு எதுனா பண்ண முடியுமா, இங்கேருந்து நான் வெளில போக எதுனா பண்ண முடியுமான்னு பாரு, அண்ட் நீ அங்கே காத்து கிடக்கும்போது நான் கூட வரேன், உங்க கூடவே நம்ம ஆளுங்களை பார்த்துட்டு திரும்ப இங்கே படையை தட்டி வந்து கமோடோஸை வந்து நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவான். லுசிலாவும் போய் என்ன பண்ணுவான், சிசியோவும் என்ன பண்ணுவான், லுசிலா கிட்ட வந்து பேசுவான். அவள் பல்லக்கில் போயிட்டு இருக்கும்போது அவளை மறித்து இந்த மாதிரி வந்து நான் மேக்ஸிமஸ் உங்களை பார்க்க சொன்னார், நீங்கள் வந்து அவங்கள பார்க்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ போய் பாப்பா. மேக்ஸிமஸ் என்ன பண்ணுவா, 2 செனட்டர் இருக்காங்கல்ல கிரெச்சஸ்ஸு அந்த மாதிரி, இந்த கிரெச்சஸ்ஸு அப்புறம் லுசிலா மேக்ஸிமஸ் இவங்க 3 பேரும் வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. சொல்லு என்ன பிளான் அப்படின்னு வந்து சொல்லும்போது இப்போ இவன் வந்து சொல்லுவான், எனக்கு எப்படியாவது ஒரு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருங்க, இந்த இடத்த விட்டு நான் வெளில போகிற மாதிரி. சிசியோ வந்து வெளில வெயிட் பண்ணுவான், நான் அங்கே போயிட்டு என்னுடைய ஆட்கள் வந்து இப்போ நான் சொன்னால் கூட தயாராக தான் இருக்காங்க, உள்ளே வந்து கமோடோஸை வந்து அடித்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு கிரெச்சஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டார். அவருக்கு கோபம் வரும், என் நாட்டில் இப்போ கமோடோஸ் வந்து ஒழுங்கான ஆட்சி நடத்தலை, அது ஓகே தான், அதுக்காக நான் ஒரு துரோகி மாதிரி இன்னொரு ஆளை வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து அவரை ஜெயிக்க வச்சு அப்படியேப்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல,
அப்படி நீ ஜெயிச்சா எங்கள் நாட்டுக்கு என்ன ஒரு இது கிடைக்கும் அப்படின்னா, நானும் உங்கள் நாட்டை சேர்ந்தவன் தான். மார்க்கஸ் அரலியஸோட ஆசையும் அதுதான். ஜெயிச்சு நான் ஒன்றும் அந்த ஆட்சியில் உட்காரணுன்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது. என்னுடைய அரசருடைய ஆசையை நிறைவேற்றணும் தான் நான் பார்க்குறேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல செனட்டர் தான் இங்கே ஆட்சி அமைக்கணும்னு அவருக்கு விருப்பமாக இருந்துச்சு. அது கமோடோஸ் இங்கே இருந்தால் அது நடக்காது. அவனை போர் மூலிமா ஜெயிச்சாவே ஜனங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு அவன் சொல்ல, சரி ஓகே 2 நாள் நான் எதுனா உங்களுக்கு விடுதலைக்கு எதுனா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைச்சஸ் அங்கேருந்து கிளம்புவார். அப்போது இவ கூட சொல்லுவாள், லுசிலா வந்து மேக்ஸிமஸை பார்த்து என்ன சொல்லுவான்னா, உன் கூட இருந்த சமயத்தில் மட்டும்தான் நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்ததை நான் உணர்ந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்க தம்பி கூட இருக்கிறதெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பாக இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல். எப்போல்லாம் கமோடஸ் வந்து லுசிலாவோட பையன் லூசியஸ் பக்கத்துலலாம் நிற்கிறானோ அப்போல்லாம் லுசிலாவுக்கு வந்து பயன்தான். நம்ம பையனை இவன் எதனா பண்ணிடுவானோ, ஆட்சியிலே இருக்கணும்னு வந்து நினைக்கிறேன், நம்ம பையன் தான் அடுத்து ஆட்சிக்கு வருவான், அவனுக்கு வாரிசு கிடையாது, இவனை போட்டு தள்ளிட்டு கமோடஸ் வந்து எதனா பண்ணிடுவானோன்ற பயத்திலே தான் வந்து லுசிலா வந்து இருப்பான். ஸோ அப்படி ஒரு இது வந்தால் போகும். இதில் லுசிலா வந்து கிரைச்சஸ் அடிக்கடிக்கு மீட் பண்ணுறான்ற விஷயம் கமோடஸ்க்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஃபால்கோ வேறு சொல்லியிருக்காருல, ஏதோ ஒரு சதி நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது தோணுது அப்படின்னும் போது, அதனால் கிரைச்சஸை கைது பண்ணிடுவார். கமோடோஸ் கைது பண்ணி சிறையில் வந்து போட்டதுக்கப்புறம் இவங்கிட்ட வேற இந்த லூசியஸ் கிட்ட வந்து பேச போவார், அந்த சின்ன பையன்கிட்ட, லுசிலாவோட பையன்கிட்ட. அந்த லுசிலாவோட பையன் என்ன பண்ணுவான், வால் சண்டை மாதிரி வந்து போட்டுட்டு இருப்பான், கட்டக்கத்தியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு சோல்ஜரை வந்து அந்த கட்டக்கத்தி சண்டையிலே ஜெயிச்சிருவான். ஜெயிச்சுட்டு பாத்தியாவும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு வந்து பேச, கமோடோஸ் அப்போ வந்து என்னடா நீ சிப்பாய் மாதிரி சண்டை போட்டுருக்காருன்னு வந்து கேட்க, சிப்பாய் மாதிரி இல்லை அங்கிள், நான் வந்து கிளாடியேட்டர் மாதிரி சண்டை போட்டுருக்கேன்னு வந்து சொல்லுவான். கிளாடியேட்டர்லாம் கேமில் சண்டை போடுறவங்க, அப்படிலாம் கிடையாது, நான் மேக்ஸிமஸ் மாதிரி சண்டை போடுறேன். என்ன மேக்ஸிமஸ் மாதிரி, அவன் தானே ரோமோட சேவியர் அப்படின்னு வந்து சொல்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் யாரும் அவனுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னா எங்கள் அம்மா தான் அப்படின்னு வந்து சொல்லுவான். உடனே இவனுக்கு ஒரு டவுட் வந்துடும், ஓ இந்த சதியில் இவளுக்கும் உடந்த இருக்குதான், இவளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு லூசியஸை வந்து உட்கார வச்சுட்டு பக்கத்துலேயே கமோடோஸும் இருந்துப்பான். லுசிலா அங்கே வருவாள். வந்தவொன்னே அவள் பயத்தோடு தான் இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல என் பையன் கூட அப்படின்னு வந்து இருக்கும்போது இவன் வந்து சொல்லுவான், பரவாயில்ல ஒன்றும் இல்லைவா, உன் பையனுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் பற்றி சில விஷயம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், அதை தான் இப்போ வந்து பேசிட்டு இருந்தேன். இப்போ தான் மார்க் ஆண்டனியை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அவனுடைய அந்த ஈஜிப்ட் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஒருவேளை உன் பையன் நாளைக்கு கேட்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் அவனுக்கு நம்மளுடைய எம்பரர் க்ளௌடியஸ் பற்றி கூட நான் சொல்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போவே வந்து லுசிலாவுக்கு அல்லு இருக்காது. ஒருவேளை கேட்கக்கூடிய நிலைமைனா அப்போ இன்றைக்கே நம்ம பையனை போட்டு தள்ளலான்ற மாதிரி இருக்கானா அப்படின்னு வந்து ஒரு பையன். ஏன்னா லுசிலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேக்ஸிமஸ் வேறு மறுபடியும் பார்த்து சொல்லியிருப்பான், இப்போது கைச்சியஸை வேறு கைது பண்ணிட்டா என் தம்பி, அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியல, அதனால் இன்றைக்கி ராத்திரியே நீ தப்பிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன், ப்ராக்சிமோ கிட்ட நான் பேசிட்டேன், அவருக்கு தானே நீ அடிமையாக இருக்க, அவர் வந்து உன்னை ஃப்ரீடமாக விட்டுருவார் இன்றைக்கி ராத்திரி, உன்னுடைய ஆளு சிசியோ அங்கே இருப்பான், அப்படியே நீ போயிரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு வந்திருப்பான். அது இவனுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும் போல். அதனால தான் ஒரு வேளை உன் பையன் நாளைக்கு இருந்தால் நாளைக்கு இந்த கதையை சொல்லலான்னு இருக்கேன். எந்த கதைன்னா, அதாவது நம்மளுடைய எம்பரர் க்ளௌடியஸ் இருக்கார்ல, அவரை எல்லாரும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி போட்டிருந்தாங்க. குறிப்பாக அவருடைய சொந்த ரத்தமே வந்து அவரை காலி பண்ணுன்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இருந்துச்சு. அதுங்க அவங்கெல்லாம் பிஸி பீ மாதிரி, இந்த இருக்குல்ல தேனி, அது ரொம்ப பிஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து சுற்றிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு பிஸி பீ அவனுடைய சொந்தம் தான், அது மேலே அவன் ரொம்ப பாசம் வச்சுருந்தான். ஆனால் அதுவே இந்த துரோகம் பண்ணுதுன்னும் போது அந்த பிஸி பீயை அவன் பிடிச்சி அந்த பிஸி பீ கிட்ட என்ன தான் உங்கள் பிளான் அப்படின்னு கேட்க பார்த்தேன். ஒரு வேளை நீ அந்த பிளானை சொல்லணும்னு வச்சுக்கோ, உனக்கு யார் ரொம்ப டியரஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரி அவன் மிரட்டணும். யார், நம்ம எம்பரர் க்ளௌடியஸ். அப்போ அந்த பிஸி பீ என்ன பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டால் லூசியஸ் சொல்லுவான், எனக்கு என்ன தெரியும் அங்கிள் அப்படின்னு வந்து கேட்க, அந்த பிஸி பீ எல்லா உண்மையும் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அது லுசிலா புரிஞ்சிருப்பான், இவன் கண்டுபிடிச்சிட்டா நீ சொல்லலை அப்படின்னா உன் பையனை காலி பண்ணுருவேன் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்ல அவள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. அன்னைக்கு ராத்திரி இவன் மேக்ஸிமஸ் தப்பிக்கிறா இருந்துச்சுல்ல ப்ராக்சிமோ கிட்ட இருந்து, அவன் தப்பிக்கலான்னு தான் பார்ப்பான். பார்க்கும்போது அந்த வீரர்களெல்லாம் வந்து சூழ்ந்துப்பாங்க, அங்கே பயங்கரமான சண்டையே வந்து நடக்கும். ஹியூகன் வந்து அதில் சாகடிக்கப்படுவான், ப்ராக்சிமோ வந்து சாகடிப்பான், ஜூபா மற்றவங்களெல்லாம் வந்து அவங்க கைதியாக வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஜெயிலில் வச்சுப்பாங்க. ஏற்கனவே கைச்சியஸ் வேறு கைதியாகிட்டாங்கல்ல. இந்த கயஸ் அப்படின்ற இன்னொரு செனட்டர் இருக்கார், அவர் ஒய்ஃப் வேறு அழகாக இருக்குன்ற மாதிரி ஏற்கனவே கமோடோஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் பெட்டில் வந்து ஜாலியாக இருக்க சமயத்தில் இந்த போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, பாம்பை வந்து விட்டுருவாங்க பெட்டில், அவனை வந்து கொத்தி சாவடிக்கணும், இயற்கையாக செத்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையை மேக்ஸிமஸ் தப்பிச்சு போய் சிசியோ அந்த பார்டரில் இருக்கும்போது அவனை வந்து பிடிச்சி அங்கே வந்து போகலான்னு பார்த்தா சிசியோவை ஏற்கனவே தூக்கில் கட்டி வச்சுருப்பாங்க, குதிரை கீழே வச்சு. அந்த குதிரை நகர்ந்த உடனே அந்த தூக்கு கயிறு விழுந்துடும், அப்படியே வந்து அவன் செத்து போயிடுவான். மேக்ஸிமஸையும் அங்கே வந்து எல்லாரும் வில்லம்பை வச்சு அப்படியே வளைச்சி பிடிச்சி அவனை வந்து கைதி மாதிரி வந்து போட்டுருவாங்க. குவிண்டஸ் போய் சொல்லுவான் கமோடோஸ் கிட்ட, அவனை பிடிச்சாச்சு அரசே அப்படின்னு வந்து சொன்னோன்னா கமோடோஸ் என்ன பண்ணுவான், அவனுடைய அக்கா லுசிலா கிட்ட வந்து பேசுவான், உன் லவ்வர் அவனை வந்து நாங்கள் பிடிச்சாச்சு, ஆனால் நீ என்னையும் லவ் பண்ணிட்டு இருந்தல, அதாவது அன்பு காமிச்சிட்டு இருந்தல,
இதுக்கப்புறம் நீ என்னை வந்து லவ் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் டபுள் மீனிங்கில் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அக்கா மேலேயே ஆசை வர மாதிரி, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை பெற்று கொடு, என் வம்சம் தான் என் ரத்தம் தான் 1000 வருஷம் இந்த ரோம் பேரரசை வந்து ஆட்சி செய்யணும், உனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா ஐ எம் நாட் மர்சிஃபுல், நான் மேக்ஸிமஸ் மாதிரி மர்சிஃபுல் மேக்ஸிமஸ் கிடையாது, ஐ எம் நாட் மர்சிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்க பார்ப்பான். அவளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இப்படி நடக்க அடுத்த நாள் என்ன ஆகும், மேக்ஸிமஸை வந்து அந்த ஸ்டேடியத்தில் அவனை போட்டு காலி பண்ணுன்ற மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சுருப்பான் கமோடஸை. மேக்ஸிமஸும் வந்து அப்படியே நிற்பான். குவிண்டஸ் அப்போ வந்து சாரி கேட்பான். ஏன்னா எதாக இருந்தாலும் அரசர் என்ன சொல்கிறாரோ அதை ஒபே பண்ணி தான் நான் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவங்க சொல்கிறத நான் அப்படியே பண்ணணும்ல அப்படின்னு வந்து குவிண்டஸ் சொல்ல, மேக்ஸிமஸ் என்ன சொல்லுவான்னா, எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக அப்படியே ஒபே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, சில விஷயம் எதிர்க்கிறதுனால எந்த தப்பும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லுவான். அது குவிண்டஸ் கேட்டுப்பான். அப்படி கேட்டுருக்க சமயத்தில் கமோடஸ் அங்கே வருவான். வந்துட்டு உன்னை எதிர்த்து தான் இன்றைக்கி நான் சண்டை போட போகிறேன், நீ இன்றைக்கி இந்த ஸ்டேடியத்தில் யார் கூட சண்டை போட போகிறேன், ஏன் கூட தான், ஜனங்களும் பார்க்கட்டும், மேக்ஸிமஸ் கிரேட் அப்படின்றாங்களா, அந்த மேக்ஸிமஸையே கமோடஸ் ஜெயிச்சிட்டாரு, அரசர் பேரரசர் அப்படின்னு வந்து அவங்களும் நினச்சிக்கிட்டோம், நான் வீரத்தை பார்க்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவன் சிரிப்பான். சிரிக்கும் என்ன உங்ககிட்ட சண்டை போட எனக்கு பயம் நினச்சேன் அப்படின்னு வந்து கமோடஸ் கேட்க, டேய் அப்போதுலேருந்தே என்னை பார்த்தா உனக்கு பயந்தானடா அப்படின்னு வந்து மேக்ஸிமஸ் சொல்லுவான். என்ன இப்படி வந்து பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இன்னொரு வாட்டியும் அவன் சிரிப்பான். என்னத்துக்கு சிரிக்க அப்படின்னா, நீ ஏதோ டெத்துன்னு பேசிகிட்டு இருக்க, ஒரு ஆள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது சாவை நம்மளை பார்த்து சிரிக்கும் போது பெரிய பெரிய வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சாவை பார்த்து சிரிப்பாங்கன்ட்டு இது பண்ண, அதான் நான் சிரிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ இப்படிலாம் பேசுறியா, சரி உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சாகும் போது என்ன பண்ணாரு நான் சொல்லட்டா அப்படின்னு வந்து சொல்லுவான். என்னன்னா கமோடஸ் மேக்ஸிமஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது கமோடஸோட அப்பாவை தான், மார்க்கஸ் அர்லியஸ். அவர் சாகும் போது என்ன ஆனாருன்றதை நான் சொல்லட்டா அப்படின்னும் போதே மேக்ஸிமஸ் கடுப்பாக இருக்கும். அவர் அப்பாடா அப்படின்னு வந்து சொல்ல, ஓ உனக்கும் அப்பான்ற மாதிரி தான் நான் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தா, நீ என் பிரதர் மாதிரி இல்லை, சரி வா கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க பார்ப்பான் கமோடஸ் மேக்ஸிமஸ். அப்படி கட்டி பிடிக்கும் போதே அவங்ககிட்ட ஒரு வால் மாதிரி இருக்கும், நீட்டான ஒரு கத்தி, அதை எடுத்து அப்படியே வந்து அந்த லங்ஸ் பகுதியிலே ஒரு சொருவான் சைடில். சொருவுன்னா மேக்ஸிமஸ்க்கு அப்படியே குத்திட்டோன்னா அதை பிடிங்கிட்டு கமோடஸ் குவிண்டஸ் கிட்ட ஆர்டர் போடுவான். அந்த ரத்தத்தெல்லாம் வந்து அப்படியே தொடச்சிட்டு அவனுக்கு ஒரு கவசம் மாதிரி போட்டு சரி ஜனங்களுக்கு எதுவும் தெரிய தேவையில்ல, மேலே வரட்டும், அங்கே அவன் கதையை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமோடஸ் மேலே வந்து போவான் அந்த ஸ்டேடியம் அரினாக்கு. அங்கே போனதுக்கப்புறம் அடுத்து மேக்ஸிமஸ் வருவான். இப்போ ஜனங்க யாரும் வந்து யார் கை தட்டுறதுனே தெரியாது. ஒன்று அரசர், இன்னொன்று மேக்ஸிமஸ். அமைதியாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க, பதட்டத்தோடு இருப்பாங்க. சுற்றி குவிண்டஸ் அவனுடைய வீரர்களும் வந்துருப்பாங்க. அரசரும் மேக்ஸிமஸும் இப்போ சண்டை போடுறாங்க. மேக்ஸிமஸும் வலியோடு வருவான். அப்படியே கத்தி சண்டைலாம் போடுவாங்க. அதை வலியை பொறுத்துக்கிட்டு அப்படியே வந்து மேக்ஸிமஸ் என்ன பண்ணுவான், கமோடஸோட வாலையும் வந்து அடித்து இது பண்ணுவான். அது அப்படியே போய் தூரமாக விடும். இப்போ நிராயுத பாணியாக இருக்கிறான் அந்த கமோடஸ். அவன் குவிண்டஸ் எனக்கு ஒரு ஸ்குவாட் கொடு, எனக்கு ஒரு கத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்பான். அப்போ குவிண்டஸ் என்ன பண்ணுவான், இந்த வாட்டி அவன் சொல்கிறத கேட்கணும், கண்மூடித்தனமாக அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்ட்டு அவனுடைய சோல்ஜர்ஸ்க்கெலாம் இவன் தானே இப்போ கமாண்டில் இருக்கான், இவன் ஆர்டர் போடுவான். சொல்லுவான், எல்லாருடைய கத்தியும் உரையில் போடுங்கடா, எவனும் அசையக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சதுக்குன்னு எல்லாரும் வந்து உரையில் போட்டு அப்படியே கம்பீரமாக நிற்பாங்க. கமோடஸ் என்ன பண்ணுறதுனே தெரியாது. மேக்ஸிமஸ் அவங்ககிட்ட கத்தியெல்லாம் தேவைன்னு சொல்லி தூக்கி போட்டு அவனும் வந்து சண்டை போட ரெடியாக இருக்கும்போது மேக்ஸிமஸும் கமோடஸும் இப்போ சண்டை போடுவாங்க. ஆனால் கமோடஸ் கிட்டே இன்னொரு கத்தி, ஒரு உரைவால் மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அந்த ஷார்ப்பான கத்தியை வச்சு மேக்ஸிமஸை குத்த பார்ப்பான். ஆனால் மேக்ஸிமஸ் அவன் கையே திருப்பி அப்படியே கமோடஸோட நெஞ்சிலே கழுத்துலேயே அப்படியே குத்தி அப்படியே படுக்க வச்சிருவான். அவ்வளோதான், கமோடஸ் அங்கேயே வந்து செத்துட்டான். செத்துக்கப்புறம் மேக்ஸிமஸும் அப்படியே வந்து ஒரு மாதிரி சாவர இதில் இருப்பான். அவனுக்கு கனவு மாதிரி வரும். அவன் ஒய்ஃபு, அவனுடைய பையன்லாம் வந்து விவசாய நிலத்தில் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், இவன் குதிரையில் போகிற மாதிரியும், பச்சை பசேல்னு இருக்கிற அந்த வயல்வெளியில் சூரிய வெளிச்சம் இவன் கண்ணில் படுற மாதிரி. அதான் செத்து சாவ போகிறான். சாவும் போது பயப்பட தேவையில்ல, இவனும் சொர்க்கத்துக்கு போகிறான், ஆஃப்டர் டெத்து அவங்க ஃபேமிலியோட சேர போகிறான்ற மாதிரி தான் அப்படி காமிப்பாங்க. அப்படி இருந்தாலும் இவன் வந்து இது பண்ணிட்டு குவிண்டஸ் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவான். குவிண்டஸ், எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிரிசனர்ஸாக இருக்காங்கல்ல, ரெச்சியஸாக இருக்கட்டும், ஜூபா அந்த மாதிரி மற்ற ஆட்கள் எல்லாரையும் வந்து விடுதலை பண்ண, அதுக்கப்புறம் கைச்சியஸ் மாதிரி ஆட்கள் அந்த செனட்டரை வந்து நீ அதிகாரத்தில் வந்து இருக்க வை, அதுக்கப்புறம் நீ வந்து ப்ரொடெக்ஷனில் வந்து பார்த்துக்கோ, இதுதான் என்னுடைய அரசர் மார்க்கஸ் அர்லியஸோட ஆசை அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அப்படியே கீழே சாயும் போது லுசிலா அங்கேருந்து ஓடி வருவாள். குவிண்டஸும் வந்து அந்த பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவான். ஓடி வந்து மேக்ஸிமஸை வந்து பார்ப்பான். பார்த்தோன்னே மேக்ஸிமஸ் அப்படின்னு வந்து பக்கத்தில் நிற்க அவன் வந்து சொல்லுவான், உன் பையன் இப்போ சேஃபாக இருக்கான்ல அப்படின்னு வந்து கேட்பான். அவள் அதுக்கு தானே நினச்சி பயந்துட்டு இருந்தா, என் கூட இருக்கும்போது உனக்கு சேஃபாக இருந்துச்சு, இப்போது கமோடஸை சாவடிச்சு உன் பையனை நான் சேஃப் பண்ணி கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்ல அவன் வந்து சந்தோஷம் ஒரு மாதிரி என்ன ஃபீலில் ஒரு மாதிரி இருக்கும். அவன் வந்து இறந்தும் போயிடுவான். இறந்ததுக்கப்புறம் இவன் எல்லா ஜனங்களையும் பார்த்து கேட்பான், அதாவது ரோமில் இது வரைக்கும் ஒவ்வொரு வீரர்களும் வந்து அவங்க நாட்டுக்காக இறந்து போயிருக்காங்க, அப்படி ஒருத்தன் தான் இவனும், இவனுக்கான மரியாதை நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்ல கைச்சியஸ் என்ன பண்ணுவார், அவனை தூக்க பார்ப்பார். என் கூட யாரெல்லாம் தோல் கொடுக்க ரெடியாக இருக்கீங்கன்னா எல்லாரும் தான் மேக்ஸிமஸை தூக்கி சுமக்க ரெடியாக இருக்காங்க. சுமந்துட்டு போவாங்க.
ஜூபாக்கும் வந்து ஃப்ரீடமெல்லாம் கிடச்சிரும். ஏன்னா மேக்ஸிமஸ் அதை தானே சொல்லிட்டு போயிருந்தான் குவிண்டஸ் கிட்ட. அந்த ஃப்ரீடம் கிடைச்சோன்னா இந்த ஜூபா என்ன பண்ணுவான், மேக்ஸிமஸோட அந்த இறந்த அந்த மூதாதையர்கள் ஸ்டாச்சு மாதிரி இருந்ததுல அதை மண்ணு தோண்டி வந்து புதைக்கும் போது சொல்லுவான், இப்போ அவன் ஃபேமிலியை வேறு பார்க்க போகிறான் ஜூபா, அவங்க இன்னும் இறக்கல சாகலைல்ல. ஆனால் மேக்ஸிமஸை கண்டிப்பாக செத்தா அவனை போய் பார்க்குறதுக்கு அவன் ரெடியாக தான் இருக்கான். நான் இறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நிறையா பேசுவேன், ஆனால் இப்போ நான் இறக்க போகிறதில்ல, இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து போவோம். ஸோ இதோட இந்த படம் வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையை நான் சிங்கிள் டேக்கில் நரேட் பண்ணேன், கன்வின்சிங்காக நரேட் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் வந்து கருத்தில் சொல்லுங்கள், படம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. மீண்டும் சந்திப்போம்.